ஹாய் டியர், டுடே நம்ம ஜிமினாக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா தமிழில் போட்டுறேன். அந்த கண்ண முடிக்கவங்க ஸ்டடிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஜிமின் தான் அவர் மிலிட்ரி கேம்பில் இருப்பார். ஸோ இருக்கிற எல்லாருக்கிட்டேயுமே கரெக்டாக ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கா, அங்கே எல்லாமே கரெக்டாக நிற்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. சரி, ஓகே, இந்த கார்னருக்கு யார் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக்யூரிட்டி எல்லாம் பண்ணுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி தான் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இந்த சைனா பார்டர், லைக் இந்தியாவோட பார்டர் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே தான் இருக்காங்க. ஸோ சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு பார்டர் வரும்ல, அந்த பிளேஸில் இருக்காங்க. ஸோ ஜிமின் இப்போ அங்கே தான் இருக்கார். இப்போது எல்லா வேலையும் வந்துட்டு கரெக்டாக போகுதா, எல்லாருமே அவங்கவுங்க பிளேஸில் இருக்காங்களா, ஷிஃப்ட்டு மாற்றிட்டாங்களா, டியூட்டி மாற்றிட்டாங்களா, யாருக்கதா பிரச்சனை இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு வெரிஃபை பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக அந்த கேம்புக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க உள்ளே வராங்க. லைக் இந்த கூடலாம் வேலை செய்வாங்கள்ல மிலிட்ரிலேயே, அந்த மாதிரி தான் ஜிமினுக்கு கீழே வேலை செய்கிற ஒரு பையன். அவனும் வந்துட்டு சார் அப்படிங்கிறான். வடாவா, என்ன பண்ணிருந்த, எல்லா வேலையும் உனக்கு பதிலாக நான் பார்த்துட்ருக்கேன், எல்லாம் செக் பண்ண சொன்னால் என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்னு கேட்க. சார் அதுவா, இன்றைக்கி ஒரு புது ஜாயினி வந்திருக்காங்க, நியூ ஜாயினி. ஸோ அதனால தான் நான் போயிட்டு கூட்டிகிட்டு வந்தேன், என்ன சார் தான் அனுப்பி விட்டாருன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க கை காட்ட. அப்போ ஜிமினா அந்த சாரை திரும்பி பார்க்க, ஆமாம் ஜிமினா, நான் தான் பண்ணேன். சரி, ஓகே, அவங்களுக்கு புதுசு இல்லையா, கேம்ப்பு கரெக்டாக தெரியாது, அவங்க ரீச் ஆகிட்டாங்க, அதனாலே அவனை அனுப்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கேம்ப் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வீடு மாதிரியெல்லாம் இல்லை, அவங்க இந்த மாதிரி கேம்ப் எல்லாம் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. அவங்க அந்த எட்ஜில் அந்த எல்லையில் கூட அந்த மாதிரி தான் வந்துட்டு ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ ஜிமினா வந்துட்டு, யார் அது, வந்தாச்சா, பேர் என்ன, அப்புறம் எங்கே போடலாம் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. சார் அது வந்து அப்படிங்கிறானா. சொல்லுங்கள், நான் என் கூட வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்குறான். ஆமாம், எனக்கு ஒரு அசிஸ்டண்ட் தேவைப்படுது, அதனால வச்சுக்கிறேன் அப்படிங்க. சார் என்ன சார் வச்சுக்கிறேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஏண்டா இதில் என்னடா இருக்குது, அசிஸ்டண்ட் வேணும்னா வச்சுக்கணும்ல அப்படிங்க. ஆனால் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, முதல்ல வர சொல்லு அப்படின்னு ஜிமின் சொல்லுவார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போகிறான். போயிட்டு உங்களை சார் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்ல, அப்போது அங்கே இருக்கிறவங்களும் வராங்க. ஸோ ஜிமின் பார்த்தீங்கன்னா உள்ளே வரதுக்கு முன்னாடியே, இனிமேல் நீங்கள் என் கூட தான் இருக்கணும், நான் எங்கே போனாலும் வரணும், ஈவன் பாத்ரூம் கூட அப்படின்னு சொல்லுவாரா. அப்படிங்கிறீங்க, ஏன்டா பொண்ணு வயசில் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பார்த்தா, நீங்கள் நீங்கள் ஒரு பொண்ணு, அவர் பார்த்தா என்ன பொண்ணா அப்படிங்கிறாரு. எஸ் சார் அப்படிமேங்க. ஓ மை காட், சரி, நான் சொன்னதெல்லாம் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் பையன் நினச்சிட்டேன் அப்படின்னு ஜிமின் சொல்ல. பரவாயில்ல சார், நீங்கள் எங்கே போனாலும் வர வேண்டியது என் கடமை, நீங்கள் பாத்ரூம் கூட நான் வருவேன் அப்படிங்க. இதை அப்படிங்கிறாரு. அதான் சார், உங்களோட கட்டளை தான் எனக்கு எல்லாமே. ஸோ நீங்கள் கமாண்டர், நான் எது சொன்னாலும் கேட்பேன், நீங்கள் சொன்னதெல்லாம் நான் கேட்பேன் அப்படிங்கிறீங்க. ஐயோ, அந்தளவுக்கெல்லாம் கேட்க வேணாம், நான் ஒரு பையன் நினச்சிட்டு அந்த மாதிரி சொல்லிட்டேன், நீங்கள் வேறு டீமில் சேர்ந்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்க. நோ சார், நான் உங்கள் கூட தான் இருப்பேன், ஏன்னா அப்படிங்கிறீங்க. ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்களை பார்க்க, ஏன்னா அதான் என்னன்னா அப்படின்ட்டு திரும்ப சொல்ல. என்ன அப்படிங்கிறாரு. நீங்கள் தானே சொன்னீங்க நான் உங்கள் கூட இருக்கணும்னு, அதுக்கு தான். ஏன் சார், உங்கள் கூட பொண்ணுங்களாம் வேலை செய்யக்கூடாதா, எதனாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க. நோ அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு ஜிமின் சொல்லுவார். பின்ன அப்புறம் என்ன வேணாங்கிறீங்க, என்னைய போயிட்டு உமன்ஸ் எல்லாம் வேலை செய்கிற டீமில் சேர்ந்துக்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க. அது உங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குமேன்னு சொன்னேன் அப்படிங்கிறாரு. எனக்கு எந்த அன்கம்ஃபர்டபுளும் இல்லை சார், நான் கம்ஃபர்டபுள் வித் எவ்ரிபடி எவ்ரிவேர் அப்படிங்கிறீங்க. என்ன ஜென்மடா அது அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாரு. ஒரு புது கிரியேச்சர் மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க. சரி, ஓகே, ஜாயின் பண்ணிக்கோங்க, சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நீங்களும் போயிட்டு சைன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவரும் அதை செக் பண்ணிட்டு இருக்க. நீங்கள் சடனாக எஸ் சார், இனிமேல் நான் அவங்க கூட எல்லா இடத்துலையும் இருப்பேன், ஈவன் நீங்கள் குளிக்க போனாலும் சரி, பாத்ரூம் போனாலும் சரி, எங்கே போனாலும் நான் உங்களை விட்டு விலக மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், அவர் இங்கே பாருமா, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்க. என்னோட பேர் வாயன் சார் அப்படின்னு கத்துறீங்க. சரி, இங்கே பாருவாயன், நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன், நீ எல்லா இடத்துலையும் என்னை ஃபாலோ பண்ணி வரணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, நீ உன்னோட ஒர்க்கை பாரு, உனக்கு நான் என்ன ஒர்க் கொடுக்கணும் அதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்ல, நீங்கள் சட்டுன்னு கை எடுத்து அப்படி சல்யூட் பண்ண, அவர் மூஞ்சில் மூக்கில் வாயில் கண்ணெல்லாம் இடிச்சிட்டு தான் அப்படி சல்யூட்டே பண்ணுறீங்க. வந்தனாலே இவ்வளோ அலப்புற. அவர் பார்த்தீங்கன்னா அப்படி கண்ணை பிடிச்சிட்டு, பரவாயில்ல நீ சல்யூட்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்ல. நோ சார், மரியாதை கொடுக்கணும் சார் சொல்லிட்டு மறுபடியும் சல்யூட் பண்ண, மறுபடியும் ஒரு மூக்கில் இடிச்சிருவீங்க. அவருக்கு நான் ஓகே போ இவங்களை கூட்டிகிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மூக்கை பிடிச்சிக்கிட்டு அவர் ஒரு மாதிரி கஷ்டப்படுறாரு, மூக்கில் நல்லா அடிச்சிருக்கோம். ஸோ இப்போது ஓகே,
நீங்கள் ஒர்க்கை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம்பை விட்டு அவர் வெளியே போக நீங்களும் பின்னாடியே போயிட்டு இருக்கிறீங்க. அவருக்கு அது தெரியல. அவர் பாட்டுக்கு நேராக போயிட்டு இருக்காரு. அதுவும் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்க. நீங்களும் ஃபாஸ்ட்டாக அவர் பின்னாடியே போயிட்டு இருக்க. அப்போ டக்குன்னு அங்கே இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் எல்லா ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கிறீங்களா, ஓகேவா, அப்புறம் ஏதாவது பிரச்சனை இருக்க மாதிரி தெரியுதா, அப்புறம் மேலேருந்து ஏதாவது கால் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அந்த பக்கம் பார்த்தா எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பாரு. அப்போ நீங்கள் பின்னாடி நின்றுக்கிட்டு காதுகிட்ட நோ சார் அப்படின்னு சொல்லி கத்த, அவர் பார்த்தீங்கன்னா விருக்குன்னு பாய்ந்து ஏஷ் என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லி கேட்க, எஸ் சார் நீங்கள் எது சொல்லலாம் நான் கேட்பேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுக்கிறீங்க. வரப்பா நின்றுட்டுக்கிறீங்க. அப்போது ஜிமின் பார்த்தா யாரா இந்த ஆர்வக்கோளாறு இங்கே வேலைக்கு சேர்த்துந்து அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ரெக்கமெண்டேஷனுக்கு இது வந்தியா அப்படின்னு கேட்க, நோ சார் அப்படின்னு கத்துறீங்க. அதுக்கு ஏமா கத்திட்டே இருக்க, கொஞ்சம் பொறுமையாக பேசலாம்ல, கொஞ்சம் கேஷுவலாக பேசு அப்படின்னு சொல்கிறாரு. நோ சார், ஒரு உயர் அதிகாரிக்கிட்ட இந்த மாதிரி தான் நான் வந்துட்டு கண்ணியமாக நடந்துப்பேன் அப்படின்னு சொல்ல, உன் கண்ணியத்தில் கொல்லி வைக்க ஒன்னா என் மூக்க உடைக்கிறா இல்லைனா காது கிழிக்கிறா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் போக, இதோ நானும் வரேன் சார்னு சொல்லிட்டு பின்னாடி போகிறீங்க. அவரும் வேணா நீ அங்கேயே இரு அப்படிங்கிறாரு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு சால்யூட் பண்ணிவிட்டு அப்படியே நிற்கிறீங்க. ஸோ ஜிமின் பார்த்தீங்கன்னா அம்மா என்னவ நச நச நசன்னு இருக்கா, யாராவது ரெக்கமெண்டேஷனில் இது சேர்த்துட்டாங்களா, எப்படி உள்ளே வந்தா, இவர் இருக்கிறத பார்த்தா யார் இவ்வளோ வேலைக்கு சேர்த்துன்னு சொல்லிட்டு அப்படியே ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குல்ல கோவத்தில் அவர் பார்த்தீங்கன்னா ஜீப் எடுத்துகிட்டு ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போகிறாரு. அங்கே போயிட்டு ஹலோ உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் ஆஃபீஸர் இருப்பார்ல அவர்கிட்ட சொல்லுங்கள் ஜிமின் என்ன பேசணும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் உங்ககிட்ட எனக்கு ஒரு அசிஸ்டண்ட் வேணும் தான் கேட்டேன், அதுக்காக நீங்கள் ஏன் ஒரு ஆர்வக்கோளாறு அனுப்பி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆர்வக்கோளாரா, அந்த பொண்ணு ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப பிரிஸ்காக இருக்கா, உன்னோட ஃபோர்ஸ்க்கு அவள் தான் கரெக்டாக இருப்பா, அதனால தான் மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் தத்தியாக மந்தமாக இருப்பாங்க, பட் நீ இல்லைன்னா அவள் என்னையா இருப்பா அப்படின்னு சொல்ல கிளிப்பா அப்படிங்கிறாரு. ஹலோ ஜிமின் அப்படின்னு சொல்லவும், சாரி சார் இங்கே பாருங்கள் எனக்கு அந்த பொண்ணு வேணாம் அப்படிங்க, இப்போ இன்னொன்று கட்டியாக வைக்க போகிறோம் வேணாங்கிற, உன் கூட வேலை செய்ய போகிறா, புதுசில் அப்படி தான் இருக்கும் கற்றுக்கொடு அப்படின்னு சொல்கிறாரு. சார் அந்த பொண்ணு என்னன்னு பின்னாடி தெரியுது சார் அப்படிங்க, நீ தான் சொன்னியம்மாவே பாத்ரூம் போனால் கூட வரணும்னு, அதனால தான் சிரிக்க இந்த நியூஸ் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்குறாரு. அதெல்லாம் அப்பப்போ வந்துடும், ஸோ நீ பார்த்து பேசு, அவள் நீ எது சொன்னாலும் கேட்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஜிமின் பார்த்தீங்கன்னா கடைசியாக கேட்குறேன், ஆளை மாற்றி விட முடியுமா முடியாதா, எனக்கு ஒரு பாய் தான் வேணும் அப்படின்னு கேட்க, பையன் வேணுமா அப்படின்னு இவர் ஒரு மாதிரி கேட்குறாரு. அடிச்சி அப்படி நான் சொல்லலை, ஐயோ எனக்கு ஒரு அசிஸ்டண்ட்டா என் கூடவே இருக்கிறதுக்கு ஒரு பையன் வேணும், நான் எங்கே போனாலும் அவன் என்னை ஃபாலோ பண்ணலாம், ஸோ நான் என்னோட மொத்த டீட்டெயிலும் அவனுக்கு கொடுக்கணும், பொண்ணை நான் எல்லா இடத்துலையும் கூப்பிட்டு போக முடியுமா, சடனாக வெளியே எங்காவது போகிறேன் பையனை அந்த வாடா போடான்னு சொல்லி கூப்பிட்டு போகலாம், இவரை நான் எப்படி கூப்பிட்டு போவேன், 2 பேத்துக்கும் ஆக்வர்டாக இருக்காதா, ஒரு வாஷ்ரூம் போகணுன்னா எங்கே போகிறது, நாங்கள் என்ன இப்போ ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறோம், நீங்களே சொல்லுங்கள், நாங்கள் மலை மேலே பாறை மேலே அப்புறம் பனிப்பள்ளம்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ வேலை செய்யணும், புரியுதா உங்களுக்கு அப்படிங்கிறாரு. எல்லாமே புரியுது ஜிமின், பொண்ணுங்களை நீ இந்த மாதிரி டவுன் பண்ணி பார்க்குறியா என்ன, எப்போ இருந்து இந்த மாதிரி பார்க்க ஆரம்பித்த, நீ என்றைக்குமே பொண்ணுங்க நல்லா இதாக இருக்குன்னு சொல்லுவியே அப்படின்னு சொல்லிட்டு டாப்பிக்கை மாற்ற. ஓகே சார் எனக்கு புரிஞ்சு போச்சு, கண்டிப்பாக நீங்கள் வேறு ஆளை எனக்கு கொடுக்க போகிறதில்ல, ஸோ நான் இந்த தலைவலியோடையே என் வேலையை பார்க்கணும் அப்படி தானே அப்படிங்கிறாரு. வந்து 1 மணி நேரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே நீ ஏன் அவளை பற்றி இவ்வளோ புலம்புற அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா ஒன்றும் இல்லை நத்திங் சார் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய பல்ல கடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஸோ ஜிமின் அப்படியே செம கடுப்பில் வந்து ஜீப்பை எடுத்துகிட்டு அப்படியே அந்த ரோட்டில் போகும்போது, ஸோ அந்த ரோடெலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு பார்டர் இல்லையா, ரொம்ப கிராமங்கள் அந்த மாதிரிலாம் அதிகமாக இருக்காது, 1-2 வீடு எங்காவது இருக்கலாம், பட் அதிகமாக எதுவுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி அந்த நாட்டோட எல்லை பகுதி, இவர் போகிற வழி பார்த்திங்கன்னா ரோடு இருக்கும், ஆனால் பார்த்திங்கன்னா இந்த ஜனங்கள்லாம் ஜாஸ்தி இருக்க மாட்டாங்க, எம்டியாக தான் இருக்குது. இவரும் அப்படியே கோவத்தில் நல்லா ரேஷ் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ போகும்போது சடனாக அவருக்கு ஏதோ ஸ்பீட் பிரேக்கர் வர கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கூல் ஆகிருப்பார் போல், அப்புறம் மறுபடியும் மெதுவாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கா. இப்போது அவருக்கு என்ன தோணுதுன்னா, நீங்கள் 12 டென்ஷன் ஆகுது, எப்படி ஒருத்தி பின்னாடியே வருவா, இவர்கிட்ட சொன்னால் அவளை வேணான்னு சொன்னால் ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க, இதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க, இவளை எதுக்கு ஏன் தலையில் கட்டினாங்க, எனக்கு தலைவலி, எப்படியாவது இவளை இங்கேருந்து துரத்தி ஆகணும், வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு தள்ள வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே வாயில் முனைகிட்டே வர, அப்போ சடனாக பின்னாடி இருந்து நான் என்ன சத்தப்ப பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம், அவ்வளோதான் மனசு அப்படியே சடன் பிரேக் போட்டு விருக்குன்னு பயந்து அப்படியே கீழே விழுந்திருப்பாரு கார் அந்த ஜீப்புக்குள்ளே. ஸோ ஜீப்பை விட்டு வெளியே குதிச்சு விழுந்திருப்பாரு. ஒரு நிமிஷம் அவருக்கு நெஞ்சே அப்படியே ஸ்டாப் பண்ண மாதிரி இருக்குது, ஹார்ட்டே அப்படியே நெஞ்சில் கை வச்சு பிடிச்சிக்கிட்டு, என்னது என்ன சத்தம் கேட்டுச்சு, காருக்குள்ளே இருந்தா நம்ம மட்டும் தானே வந்தோம் அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா மெதுவாக காருக்குள்ளே வந்துட்டு எட்டி பார்க்குறாரு. அவர் ஓட்டி இருக்கிற இடத்த பார்க்குறாரு, எதுவும் இல்லை, பக்கத்து சீட்டு பார்க்குறாரு, எதுவுமே இல்லை.
ஏதாவது பின்னாடிக்கிது இருக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் அப்படியே மெதுவாக பின்னாடி வந்து ஜீப் தானே அது, ஸோ மெதுவாக பின்னாடி வந்து பார்க்குறாரு. அப்போது அந்த இடத்துல எதுவுமே இல்லை. ச்சே, கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன். என்ன சத்தம் இது? சாயந்தரம் வேறு ஆகுது, சீக்கிரமாக இந்த இடத்த காலி பண்ணணும். கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன், செம்ம பயமாக தான் இருக்குது தனியாக வரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி சீட்டெல்லாம் கொள்ள அது ஒருக்கா பார்த்துட்டுக்கா. அப்போ சடனாக அந்த இடத்துலேருந்து நான் இருக்க சார் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் இருக்குன்னு பயந்துடுறாரு. என்னதுன்னு சொல்லிட்டு அவர் பார்க்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா சீட்டு கடையிலேருந்து தபக்கட்டே நின்றுச்சு அப்படியே நிற்கிறீங்க. அவ்வளோதான், நீங்கள் ஒரு ஆறு கொலையில் எந்திரிச்சு நிற்க தலையில் அடிச்சிடுது. அப்போ நீங்கள் அப்படியே தலையை தேய்ச்சிக்கிட்டு நான் இருக்கேன் சார் நீங்கள் பயப்படாதீங்க அப்படிங்கிறீங்க. ஆனால் ஜிமின் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இல்லை. என்னது இங்கே தானே இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் எட்டி பார்க்குறீங்க. எட்டி பார்த்தா அவர் கீழே கிடக்குறாரு. நீங்கள் எந்திரிச்சு கத்துல பயந்து போய் மனுஷன் கீழே விழுந்திருப்பாரு. அப்போ நீங்களும் சார் என்னாச்சு கீழே உட்காந்துக்கிறீங்க, டைம் ஆகுது வாங்க போகலாம் வேலைக்குதுல்ல அப்படின்னு கூப்பிட, ஏய் 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 உன்னை யார் இங்கே வர சொன்னா, எப்படி வந்த அப்படின்னு கேட்க, நீங்கள் தானே சார் சொன்னீங்க உங்கள் பின்னாடியே வரணும்னு, அதனால தான் உங்கள் பின்னாடியே வந்தேன் அப்படின்னு சொல்ல, பின்னாடியே வந்தியா? அப்போது ஹெட் குவார்ட்டர்ஸ் உள்ளே என் கூட வந்தியா அப்படின்னு கேட்க, என்ன சார் அங்கெல்லாம் நீங்கள் கூப்பிடாம நான் வர முடியாது, ஆனால் உங்கள் கூடவே இருப்பேன் அவ்வளோதான், அதான் எனக்கு கொடுத்துருக்க வேலை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சல்யூட் வைக்க, ஓகே நீ பாரு வைன், சரி உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை வண்டியில் இரு அப்படிங்கிறாரு. நீங்களும் ஓகே சார் சார் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சல்யூட் பண்ண, சாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா வண்டி எடுக்கிறாரு. இப்போது அப்படியே தான் அவர் பார்த்திங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஓட்டலான்னு ட்ரை பண்ணும்போது கீழே 2-3 டைம் விழுந்திருப்பார்ல, இங்கே ஒரு மாதிரி கல்லெல்லாம் குத்திருக்கும் வலிக்குது. ஏய் இங்கே பாரு, நீ ட்ரைவ் பண்ணுறியா, உன்னால் முடியுமா அப்படின்னு கேட்கா, எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி கத்துறீங்க. ஏய் கத்தாத காதுக்குள்ளே, முடியும்னா முடியும்னு மெதுவாக சொல்லு அப்படிங்க, முடியும் சார் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்லிட்டு வைக்கிறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்களோட கையை ஜிமியோட கண்ணை போய் குத்திடுது, நல்லாவே கண்ணை குத்திருக்கோம். அவர் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கண்ணில் கை வச்சுட்டு, கருமமே ஏய் வா வந்து வண்டி ஓட்டு அப்படின்னு சொல்கிறாரு. மறுபடியும் எஸ் சார் அப்படின்னு சொல்லி கையை தூக்க, கை பிடிச்சிருப்பாரு உங்கள் கையை. இங்கே பாரு கம்முனரு, கொஞ்சம் அமைதியாரு, உன்னோட சல்யூட்டில் எனக்கு வேணாம், ஒழுங்காக வேலையை மட்டும் செய்யு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சிக்க. ஓகே சார்னு சொல்லிட்டு திரும்ப அந்த கை போகுது. அவர் டைட்டாக க்ரிப்பாக பிடிச்சிக்கிறாரு. சார் வலிக்குது சார் அப்படிங்கிறீங்க. கையின்னு இருக்க மேலே தூக்குனேன் வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்ல, ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கையை தூக்க பார்க்குறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா கையை அப்படி பிடிச்சி முறுக்க, ஓகே 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 சார் ஓகே சார் ஓகே சார் அப்படிங்கிறீங்க. அவரும் வா இந்த பக்கம் அப்படிங்க, இதோ வர சார்னு சொல்லிட்டு டங்குன்னு குதிப்பீங்க. அடைச்ச பிள்ளையாது குரங்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சீட்லேருந்து அந்த பக்கம் சீட்டுக்கு அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் நகர்ந்து உட்காந்துக்குவார். ஸோ இவர் இந்த பக்கம் உட்காந்துக்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா வண்டியில் டிரைவர் சீட்டுக்குள்ளே ஸோ அதில் உட்காந்துக்கிறீங்க. ஏய் டோரை லாக் பண்ணு அப்படிங்கிறாரு. எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கை தூக்க, வெட்டிடுவேன்னு சொன்னேன் அப்படிங்க. ஓகே ஓகே சார் எனக்கு பழகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டோரை லாக் பண்ணிக்கிறீங்க. அப்போது அவரோட டோரும் லாக் பண்ணல. அப்போது டக்குன்னு நீங்கள் அந்த பக்கம் ஜம்ப் பண்ண அவர் மேலே ஜம்ப் பண்ணுவீங்க. என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. டோரை லாக் பண்ணணும்ல சார் அப்படிங்க. சொல்லு நானே பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லுவாரா. இல்லை சார் உங்களுக்கு எதுக்கு சிரமம், நான் இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டோரை லாக் பண்ணுறங்கிற பேரில் அவரை போட்டு உரசிக்கிட்டு இருக்கீங்க. அவருனா அப்படியே அவரோட பாக்கெட்டில் இருக்கிற கன் எடுத்து அப்படியே உங்களை ஷோல்டரில் வச்சு தள்ளி ஏதாவது அப்படி தள்ளி விடுவோம்ல அந்த மாதிரி தள்ளி விடுறாரு. நீங்களும் சார் என்னாச்சு இருங்க டோர் லாக் ஆகலை அப்படிங்க. தள்ளிப்போ நான் பண்ணிக்கிறேன் நீ தள்ளிப்போ அப்படிங்கிறாரு. ஓகே சார்னு சொல்லிட்டு மறுபடியும் கையை தூக்க, சுற்றுவேன் அப்படிம்பாரா. ஓகே அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே சாவி ஆன் பண்ணுவீங்க. இப்போ அவரும் டோரை லாக் பண்ணிக்க, போகலாமா சார் அப்படிங்கிறீங்க. அதை தானே இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கிறேன், இங்கே இருட்டு கட்டுறதுக்குள்ளே கிளம்பணும் வா அப்படின்னு கூப்பிட, ஓகே அப்படின்ட்டு நீங்களும் சடனாக சாவி இது பண்ணிவிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் கீழே பார்க்குறீங்க. அவருக்கு வேறு கண்ணில் குத்திருப்பீங்களா, அதனால் கண்ணு கொஞ்சம் மங்களாக தான் தெரியுது. என்ன பார்க்குற அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை சார் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறீங்க. ஏதோ கீழே போட்டாலாட்டுக்குன்னு நினச்சிட்டு சரி ஓட்டு அப்படிங்கிறாரு. அப்போ சடனாக நீங்கள் இந்த ரைஸ் பண்ணுவாங்கள்ல அதை போட்டு சட்டுன்னு அழுத்தி விட்டுறீங்க. அது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்பீடில் போயிட்டு இருக்குது. இப்போது ஜிமினுக்கு ஒன்றும் புரியல. ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிற அப்படிங்க. சார் நான் எங்கே ஃபாஸ்ட்டாக போகிறேன், அதுவாக போயிட்டு இருக்குது அப்படிங்கிறீங்க. போயிட்டுருக்குதான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கண்ணை தேய்ச்சிட்டு பார்க்குறாரு. இப்போ ஒரு டேர்ன் பண்ணணும், அது லைட்டாக மலைப்பகுதி மாதிரி இருக்குது. ஸோ டேர்ன் எடுக்கணும். திருப்பு அப்படிங்கிறாரு. எனது திருப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்புறீங்க. பைத்தியக்காரி
ஸ்டேரிங்கை திருப்பு அப்படிங்கிறாரு. ஸ்டேரிங்கா அப்படின்னா அப்படின்னு கேட்குறீங்க. அவருக்கு அப்படியே விட்டா கண்ணால் பிதுங்கி வெளியே வந்துடும் போல. என்ன பேசிட்டு இருக்கிற அப்படிங்கிறாரு. ஸ்டேரிங்னா என்ன சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்க. அட ஐயோ தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அவரோட சீட்டில் உட்காந்துட்டு ஸ்டேரிங்கை போட்டு சட்டுன்னு திருப்பியிருப்பார். ஸோ அப்படி திருப்பின காட்டிக்க தப்பிச்சிங்க. இல்லைன்னா 2 பேரும் அப்படி மலை மேலே கீழே விழுந்து அவ்வளோதான் மர்கையா. அப்போது ஜிமின்க்கு செம்ம கோவம். பிரேக்கை போடு அப்படிங்கிறாரு. எது பிரேக்கு அப்படிங்கிறீங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் ரைஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவரும் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கிற கொஞ்சம் ஸ்லோ பண்ணு பிரேக்கை போடு அப்படிங்கிறாரு. எது பிரேக்குன்னு கேட்டே இருக்க. தள்ளு கால் எடுன்னு சொல்லிட்டு கால் எடுக்க சொல்ல சட்டுன்னு நீங்கள் அந்த ரைஸ்லேருந்து கால் எடுத்துடுவீங்க. வண்டி ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கும்போது சடனாக இந்த மாதிரி கால் எடுத்தாலும் அது ஒரு மாதிரி ஜாம் ஆகும்ல. அந்த மாதிரி இந்த வண்டி ஒரு மாதிரி ஆகுது. ஷியூ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் உட்காந்துக்கிட்டு கஷ்டப்பட்டு காலை எடுத்து வச்சு லைட்டாக வந்துட்டு அதை ரைஸ் பண்ணி லைட்டாக பிரேக் போட்டு ஒரு ஓரமாக வண்டியை நிறுத்துறாரு. ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா அம்மாடி வண்டி நின்றுச்சா அப்படின்னு சொல்கிறீங்க. ஏய் வண்டி விட்டு இறங்கு அப்படின்னு சொல்ல எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இறங்குறீங்க. இவளை அப்படின்னு அவர் பார்த்தீங்கன்னா வண்டியை விட்டு இறங்கி ஆமாம் என்ன பண்ண அப்படின்னு கேட்குறாரு. நான் எதுவும் பண்ணல சார் அப்படின்னு கத்துறீங்க. கத்தாத உனக்கு லைசன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்க லைசன்ஸ் இல்லை சார் அப்படின்னு மறுபடியும் கத்துறீங்க. ஏன் இல்லை அப்படின்னு கேட்க ஏன்னா எனக்கு கார் ஓட்ட தெரியாது சார் அப்படின்னு சொல்லி கத்த அவருக்கு நான் செம்ம கடுப்பாயிடுச்சு. உனக்கு காரே ஓட்ட தெரியலண்ணா எதுக்காக நான் சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு கேட்க ஏன்னா நீங்கள் சொல்கிறத நான் கேட்கணும் சார். அதுதான் என்னோடய ஆர்டர். நீங்கள் என்னோடய கமாண்டர். நீங்கள் சொல்கிறத நான் அப்படியே மீறாமல் செய்வேன் சார். அது எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி எனக்கு தெரியுதோ தெரியலையோ நீங்கள் சொன்னால் நான் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சல்யூட் பண்ணிட்டு வேறப்பா நேராக பார்த்துட்டு நிற்கிறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் நிற்கிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நேராக வேறப்பா ஒரு மாதிரி ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்புறம் ஜிமினுக்கு நான் அப்படியே செம்ம கடுப்பாகுது. அப்படியே தலையில் போட்டுருக்க கேப் எடுத்து அந்த கார் மேலே வச்சுட்டு ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காரு. நீங்களும் தண்ணி வேணுமா சார் அப்படின்னு கத்துறீங்க. என்ன அப்படின்னு கேட்க தண்ணி தண்ணி அப்படிங்களா. ஒரு நிமிஷம் இரு வரேன் அப்படிங்கிறாரு. நானும் வரேன் சொல்லிட்டு பின்னாடியே போகிறீங்க. எதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. எங்கே போனீங்கனாலும் நான் வருவேன் சார் அப்படின்னு சொல்லுவீங்களா. எங்கே போனாலும் வருவியா அப்படின்னு கேட்க அப்படிங்கிறீங்க. அப்படியா அப்போ இங்கே ஒரு நிமிஷம்ட்டு கீழே குனிறாரு. நீங்களும் குனிறீங்க. அப்போ நிமிர்றாரு. நீங்களும் நிமிர்றீங்க. என்ன அப்படின்னு கேட்க நீங்கள் என்ன பண்ணாலும் நான் அப்படியே உங்களை காப்பி பண்ணுவேன் சார் அப்படின்னு சொல்லுவீங்களா. அப்போது ஜிமின் பார்த்தீங்கன்னா அப்படியா அப்போ நான் உன்னை அடித்தா அதே காப்பி பண்ணுவியா அப்படின்னு கேட்குறாரு. நோ சார் அப்படின்னு கத்துறீங்க. பரவாயில்ல இதுக்காக நோ சொன்னியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எதுக்கு கேட்டீங்க சார் அப்படின்னு கத்துறீங்க. அதாவது நீங்கள் பேசுகிற எல்லாமே ஒரு மாதிரி மிலிட்ரியில் பேசுவாங்கள்ல அந்த ஒரு மார்ச் ஃபஸ்ட்டெல்லாம் பேசுவோம்ல அதே மாதிரி தான் பேசுவீங்க. நார்மலாக பேசவே மாட்டீங்க. அதனால தான் எது சொன்னாலும் கத்திக்கிட்டே இருக்கிறீங்க. அவரும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி கிடக்குது. ஸோ மலைப்பகுதி மரச்செடி கொடியெல்லாம் வந்துட்டு குச்சி முறிஞ்சு கிடக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் குச்சி உடஞ்சி கிடக்குது. அதை எடுக்கிறாரு. நீங்களும் கொடுங்க சார் நான் கையில் பிடிச்சிக்கிறேன் உங்களுக்கு எதுக்கு சிரமம் அப்படின்னு நீங்கள் மறுபடியும் கத்த. அவர் பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் சிரமம்லாம் இல்லை ஓகே அந்த பக்கம் திரும்பு அப்படிங்கிறாரு. ஓகே சார் அப்படின்ட்டு திரும்புறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பின்னாடி திருப்பி சத்துன்னு வந்துட்டு அந்த குச்சி வச்சு உங்களை அடிக்க கத்துன்னு கத்திட்டு இருக்கிறீங்க. ஐயோ சார் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க சார் சார் அப்படின்னு கத்திட்டே இருக்க. அவர் பார்த்தீங்கன்னா உங்களை அடிச்சுட்டே இருக்காரு. நீங்கள் வழி தாங்க முடியாமல் அந்த ஜீப்பை சுற்றி ஓடுறீங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மலைப்பகுதி அதுவும் வந்துட்டு அந்த அளவுக்கு ரொம்ப செழிப்பான மலைப்பகுதி கிடையாது. அந்த பார்டரில் ஒரு மாதிரி இருக்குது. அண்ட் ரோட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. லைக் அந்த பிளேஸே பார்த்தீங்கன்னா இந்த சிக்கிமுக்கி கல் அதுக்கப்புறம் இந்த ஆற்றுப்படுக மண் இருக்கும் சொல்ல வெள்ளை மண் அந்த மாதிரி இடம் தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல இருக்கிற மண் எல்லாமே ஒரு மாதிரி வெள்ளை மண்ணாக இருக்கும். அண்ட் அங்கே இருக்கிற கல் கூட சிக்கிமுக்கி கல் அந்த மாதிரி தான் இருக்குமா. இப்போது அப்படி தான் அந்த மாதிரி ஒரு பிளேஸு நடு ரோட்டில் நீங்கள் அப்படியே சுற்றி ஓடிட்டு இருக்கிறீங்க அந்த ஜீப்பை சுற்றி. அவர் பார்த்தீங்கன்னா குச்சி எடுத்து உங்களுக்கு துரத்திட்டு இருக்காரு. நீங்கள் ஐயோ அம்மா என்னை விட்டுருங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கிறீங்க. அவரும் பண்ணுவியா இது மாதிரி பண்ணுவியா என்ன ஏதாச்சும் பண்ணுவியா டார்ச்சர் பண்ணுவியா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பார்த்தீங்கன்னா அந்த குச்சி எடுத்து உங்களை நல்லா போட்டு பேக்கில் நல்லா கொடுக்குறாரு. நீங்களும் கற்றுன்னு கத்திட்டு காலெல்லாம் செம்மையாக அடி விழுகுது. நீங்கள் அப்படியே வந்துட்டு கையை நீட்டுறீங்க. காலில் அடி விழக்கூடாது ஆனால் கையில் அடி விழுகுது. ஸோ கையெல்லாம் பிடிச்சி தேய்ச்சிக்கிட்டு ஐயோ விட்டுங்க சார் இனிமேல் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்த. சரி ஓகே நெல்லு ஓடாத அப்படின்னு சொல்ல இல்லை நீங்கள் அடிப்பீங்க அப்படிங்கிறீங்க. ஓடினா அடிப்பேன் நெல்லு அப்படிங்கிறாரு. எஸ் சார் அப்படின்னு மறுபடியும் கை தூக்க. அட கடவுளே இங்கே பாரு ஒயின் தானே உன் பேர் அப்படிங்க. ஆமாம் சார் ஐ எம் ஒயின் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஐடி ஒன்று இருக்கும் அதை சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் பார்த்தீங்கன்னா இங்கே பாரு நான் என்ன சொல்கிறனோ அதை மட்டும் செய்யணும். தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. உனக்கு ஒரு விஷயம் நான் செய்ய சொல்கிறது தெரியலன்னு சொல்லு ஓகேவா.
இந்த மாதிரி கொண்டு போயிட்டு சாவு பயத்தை காட்டாத. நான் நிஜமா வேற எந்த இடத்துலையும் இத்தனை வருஷம் மிலிட்ரி ஃபீல்டில் பயத்தையே பார்த்ததில்ல. சாவு பயம் அப்படின்னு எனக்கு வந்ததே இல்லை. ஆனால் இன்னைக்கு நீ கண்ணில் காட்டிட்ட அப்படிங்கிறாரு. மன்னிச்சுக்கோங்க சார் அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. ஸோ சரி ஓகே வண்டியில் ஏறு அப்படின்னு சொல்ல ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சல்யூட் பண்ண கையை கீழே போடு அப்படிங்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நீங்கள் கையை கீழே போட்டு போயிட்டு வண்டியில் வரப்பா ஏறி உட்காந்துக்கிறீங்க. ஸோ ஜிமினும் வந்துட்டு வண்டி எடுக்கிறாரு. ஒரு கொஞ்சம் தூரம் ஓட்டியிருப்பாரு. ஸோ அப்படி பார்க்குறாரு சைடு திரும்பி. நீங்கள் பார்த்தீங்கன்னா வரப்பா உட்காந்து ரோட்டையே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. கண்ணை கூட சிமிட்டலை. என்ன இவ இப்படி உட்காந்துட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் பார்த்தீங்கன்னா ட்ரைவ் பண்ணிட்டு வந்துடுவார். கேம்புக்கு வந்துடுறீங்க. அப்போது கேம்பில் ஜிமின் கூட வேலை செய்வாங்கள்ல இன்னொரு மிலிட்ரி. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஜிமின் ஒரு நிமிஷம் நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும் அப்படியே வண்டி ஓட்டு அப்படின்னு சொல்ல அவரை பார்த்தீங்கன்னா டக்குன்னு வண்டி திருப்பி நிற்கிறாரு. அப்போ நீங்கள் அப்படியே நேராக உட்காந்துட்டே இருக்க இவளை போக சொன்னாலும் போக மாட்டா எதுக்கு சொல்லிட்டு பின்னாடி ஏறிக்கோங்க அப்படின்னு சொல்லவும் அவரும் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஏறிக்கிறாரு. இப்போது அவரை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கொண்டு போய் விடணுமாம்மா. அதனால தான் ஜிமினும் அப்படியே வண்டி ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போயிட்டுருக்க. அப்போது அவரும் அப்படியே முன்னாடி பார்க்குறாரு. அம்மா ஜிமின் யார் அந்த பொண்ணு அப்படிங்க. நியூ ஜாயினி அப்படிங்கிறாரு. புதுசா எப்படியும் வாங்க கூட விட்டாங்க அப்படின்னு சொல்லவும் விதி யாரை விட்டுச்சு எனக்கு தான் இருந்திருக்கும் போல அப்படிங்கிறாரு. ஓ நல்லா வேலை செய்கிறாளா அப்படின்னு சொல்லி கேட்க வேலையா செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கா. அப்போ இவ்வளோ நேரம் இவங்க 2 பேர் பேசிகிட்டே வந்திருப்பாங்க. நீங்கள் ஒரு கொஞ்சம் கூட கண்ணை சிமிட்டல திரும்பி பார்க்கல. ஒரு ஹாய் ஹலோ எதுவுமே சொல்லலை. அவர் பார்த்தீங்கன்னா ஜிமினா என்ன இந்த பொண்ணு வரப்பா உட்காந்துட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க இவருக்கே சிரிப்பு வந்திருக்கும். அவள் அப்படி தான் அப்படிங்கிறாரு. ஏன் இப்படி உட்காந்துட்டு வருது ஏதாவது சாவி கூட்டு திரும்பி வச்சிருக்கேன் என்ன சத்தமே போட மாட்டேங்கிறா பேச மாட்டேங்கிறா அப்படிங்க. நீங்கள் பேசுவா அப்படின்னு சொல்லுவாரா. ஓகே ஹாய் நான் தான் ஜாக் இந்த ஜிமின் கூட வேலை செய்கிறேன் ஒரே கேம்பில் இருக்கோம் அப்படின்னு சொல்ல நீங்கள் சட்டுன்னு அவர் முன்னாடி திரும்பி எஸ் சார் என்னோட பேர் ஒயன் என்னோடய ஐடி இது நான் இங்கே தான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போது அவர் பார்த்தீங்கன்னா கண்ணில் கை வச்சுட்டுருக்காரு. ஜிமின் கண்ணாடியில் பார்த்துட்டு உனக்கு தேவைதான் நீ தானே கேட்ட அப்படிங்கிற மாதிரி அவர் சிரிச்சுட்டே வண்டி ஓட்டிகிட்டு இருக்க. என்னம்மா கண்ணை குத்திட்ட அப்படின்னு சொல்ல மன்னிச்சுக்கோங்க சார் திரும்ப சல்யூட் அடிக்கிறீங்க. இன்னொரு கண்ணை சேர்த்து குத்திருப்பீங்க. ஐயோ வேணாம் நீ என்கிட்ட எதுவுமே சொல்ல வேணாம். திரும்ப நீ அப்படியே உட்காந்துக்கோ நீ இந்த பக்கம் திரும்பாத அப்படின்னு சொல்லிட்டு இவர் 2 கண்ணையும் பிடிச்சிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா இது ஒரு பார்டர். இந்த பார்டரில் கொண்டு போய்ட்டு இவரை இறக்கி விடணும். ஸோ இவர் இதுக்கு மேலே இந்த இடத்துல தான் வேலை செய்வார் போல். நான் இனிமேல் இந்த கேம்ப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்டே சொல்ல அடிக்கடி நான் வருவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப நாட்கெல்லாம் இங்கே இருக்க மாட்டேன் சீக்கிரம் வந்துடுவேன் ஜாக்னி அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே ஜிமின் பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அப்புறம் இதோ இந்த பிள்ளைய கொஞ்சம் பின்னாடி தூக்கி உட்காருவை கூடலாம் உட்கார வைக்காத அவன் கண்ணே குத்திடுவா அப்படிங்க. அதெல்லாம் எனக்கு கண்ணு மூக்கு வாயின்னு சொல்லிட்டு மொத்தமாக டேமேஜ் பண்ணிட்டா நான் பார்த்துக்கிறேன் நீ சேஃபாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுக்கும்போது ஜிமின் பார்த்தீங்கன்னா ஜாக் அப்படின்னு கூப்பிடா சொல்லு அப்படிங்கிறாரு அவர். இல்லை இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சீக்ரெட்டு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீங்களும் பக்கத்தில் தான் இருக்கீங்க. இப்போது பேசி முடிச்சுட்டு வண்டியில் ஏறு அப்படிங்கிறாரு. எஸ் சார் அப்படின்னு கத்திட்டு நீங்கள் வண்டியில் ஏறுறீங்க. அப்போது ஜிமினும் இது தெரிந்தாத ஜென்மம் அப்படின்னு நினச்சிட்டு வண்டியில் ஏறி அப்படியே ட்ரைவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் திரும்ப அதே கேம்புக்கு வந்திருப்பீங்க. அங்கே வந்ததுக்கப்புறமா ஜிமினும் ஓகே இறங்கு நீ போயிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் சல்யூட் அடிக்க அவர் பார்த்தீங்கன்னா உங்கள் கையை பிடிச்சிக்கிறாரு. சார் கை அப்படிங்கிறீங்க கையை இறக்கு அப்படிங்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையை எப்படி கீழே இறக்கிக்கிறீங்க. இப்போது உங்களை பார்த்து ஓகே கிளம்பு போயிட்டு ரெஸ்ட் எடு என்னை தொல்லை பண்ணாத காலையில் வந்தீங்கன்னா போதும் அப்படிங்கிறாரு. ஓகே சார் அப்படின்னு சொல்லுவீங்க. போ அப்படின்ட்டு இவர் பார்த்தீங்கன்னா திரும்புவார். அப்போது டக்குன்னு நீங்கள் அங்கேயே நின்றுட்டே இருக்க திரும்பி பார்த்து ஆமாம் ஹேர் கட் ஃபுல்லாக பண்ணிக்கிறே என்ன அப்படின்னு கேட்க நோ சார் அப்படிங்கிறீங்க. ஏன்னா முடி கொஞ்சம் கூட கீழே இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு இந்த பன் போடுவாங்கள்ல அந்த மாதிரி கூட போட மாதிரி தெரியல. அதனால தான் அப்படி கேட்டிருப்பாரு. ஸோ பொண்ணு என்ன ஃபுல்லாக ஹேர் கட் பண்ணிக்கிறாளா என்ன பாய் கட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு. ஒரு க்யூரியாசிட்டி தான். ஸோ நீங்களும் நோ சார் அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. இதுக்கு ஏன்டி கத்துற அப்படிங்க. சார் டீப்பட்டு கூப்பிடக்கூடாது இது ஒரு கேம்ப்பு நான் உங்கள் கூட வேலை செய்கிற ஒரு மிலிட்ரி அதிகாரி அப்படின்னு சொல்ல ஓ மை காட் இங்கே பாரு நீ தேவையில்லாமல் அது இது பேசினா நான் கெட்டவதில் கூட பேசுவேன் அதனால் மரியாதை ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுவார்.
இப்போது அவர் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு கேம்ப்பு, அதாவது சின்ன சின்ன இந்த இது மாதிரி டென்ட் மாதிரி போட்டிருப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி அவர் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு டென்ட் இருக்கும். அதுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு உள்ளே வராரு. அவர் பார்த்தீங்கன்னா ஷர்ட் அப்படியே பட்டன் கழட்டிக்கிட்டு அப்படியே அந்த ஷர்ட் அந்த பக்கம் மாட்டிட்டு இந்த பக்கம் திரும்ப சட்டுன்னு நீங்கள் அவர் பின்னாடி நின்று இருந்திருப்பீங்க. அவர் தடனா உங்களை பார்த்து விருக்குன்னு பயந்துட்டு கத்திடுவார். அப்போ நீங்கள் சார் என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்க. ஏய் இங்கே எப்படி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்க, நீங்கள் தானே ரெஸ்ட் எடுக்க சொன்னீங்க, அதனால ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்தேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நாளே நீங்கள் நிறையா வேலை வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி நின்றுட்டு இருக்கிறீங்க. எது இங்கேயா அப்படின்னு ஜிமின் கேட்க, ஆமாம் நான் உங்கள் கூட தானே இருக்கணும், அதனால தான் நான் இங்கே தங்க போகிறேன், அப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் என் கூட இருக்கிறதில்ல, ஸோ நீங்கள் தாராளமாக நிம்மதியாக தூங்கலாம், நான் உங்களை பாதுகாக்கிறேன் சார், அது என்னோடய கடமை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெறப்பாக நின்றுக்கிட்டே இருக்கிறீங்க. எவ்வளோ நேரம் பாதுகாப்பு அப்படின்னு கேட்குறாரு. என்னோட உடம்புல கடைசி மூச்சிருக்க வரைக்கும் பாதுகாப்பு சார் அப்படின்னு நீங்கள் சொல்ல, சரி ஓகே, அப்போ நான் நிம்மதியாக தூங்க போகிறேன், நீ என்ன பாதுகாப்பாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஷர்ட்டை அப்படியே கழட்டி அந்த ஹேங்கரில் மாட்டி விட்டுட்டு அப்படியே அவருக்கு ஒரு பிளேஸ் இருக்குள்ள படுக்கிறதுக்கு அங்கே அப்படியே நல்லா படுத்துக்கிறாரு. அப்படியே படுத்துக்கிட்டு தலைக்கு கை கொடுத்து படுத்துட்டு உங்களை பார்க்க நீங்கள் வெறப்பா அப்படியே நேராக அந்த பக்கம் பார்த்து நின்றுட்டு இருக்கிறீங்க. ஜிமின் ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்திருப்பாரு. ஒரு மாதிரி அவருக்கே சிரிப்பு வந்திருக்கும். என்ன பொண்ணுவ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படியே கண்ணை மூடி தூங்குறாரு. எப்படியோ டயர்டானா அவளே தூங்கிடுவான்னு நினச்சிட்டு தூங்கியிருப்பாரு. இப்போது ஒரு மிடில் ஆஃப் த நைட் இருக்கும். எந்திரிக்கிறாரு. சும்மா கண்ணை முழிச்சு பார்த்தா இன்னுமே நீங்கள் அப்படியே நின்றுட்டுக்கிறீங்க ஸ்டாச்சு மாதிரி. இவருக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏய் ஒயன் அப்படின்னு கூப்பிட, எஸ் சார் அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. எதுக்கு கத்துற? இன்னத்த எதுக்கு கத்துற? போகிற வர மிருகம்லாம் வந்துட்டு பிடிச்சி சாப்பிட்றதுக்கா? சத்தம் போடாத. என்ன தூங்கலையா நீ அப்படின்னு கேட்க, நான் எப்படி சார் தூங்குவேன் நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது அப்படின்னு சொல்ல, ஏன் நான் தூங்க நீ தூங்கக்கூடாதா என்ன? ரெஸ்ட் எடு அப்படிங்கிறாரு. நோ சார், நான் உங்களை பாதுகாக்கணும், நீங்கள் அதானே சொன்னீங்க அப்படின்னு சொல்ல, அது நான் சும்மா சொன்னேன், வந்து படுத்து தூங்குவா அப்படிங்கிறாரு. நோ சார், நான் உங்களை பாதுகாப்பேன் அப்படின்ட்டு நின்றுக்கிட்டே இருக்க. ஏய் வந்து தூங்கு, இது என்னோட ஆர்டர் கமெண்ட் அப்படிங்கிறாரு. அப்படின்னா ஓகே சார், நானே போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே அந்த கேப் போட்டிருப்பீங்கள்ல, ஸோ அதை அப்படியே மெதுவாக கலட்டுறீங்க. அதை கழட்டும்போது உள்ளே வந்துட்டு முடி மொத்தமாக சுருட்டி உச்சி குடுமி போட்டிருப்பீங்க. ஓகேவா? ஸோ அப்படியே அந்த உச்சி குடுமி போட்டுட்டு அதுக்கு மேலே கேப் போட்டிருப்பீங்க. ஜிம்மிக்கு அதை பார்த்தது செம்ம சிரிப்பு. ஏய் என்னது அப்படிங்கிறாரு. சார் உச்சி குடுமி சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல, எது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு செம்ம சிரிப்பு வருது நீங்கள் பேசுகிறது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சத்தம் போடாமல் தூங்குங்க சார், காலையில் வேலை இருக்குது, நீங்கள் டயர்டாக இருக்கக்கூடாது, நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி சரி, இப்படி இந்த உச்சி குடுமையோட தூங்க போறியா அப்படின்னு கேட்குறாரு. அவருக்கு சிரிப்பு வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு கேட்க, இல்லை சார், அதை நான் ரிமூவ் பண்ணிவிடுவேன், இப்படியே போட்டுட்டு பார்த்தா எனக்கு தலை மேலே ஏதோ வச்சு குத்துற மாதிரியே இருக்குது, ஸோ நான் அதை ரிமூவ் பண்ணிப்பேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. சரி ஓகே குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் திரும்பிக்குவார். அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உச்சி குடுமி இருக்குல்ல, அதை அப்படியே மெதுவாக கழட்டிட்டு இருக்கிறீங்க. அவரும் சும்மா இந்த பக்கம் திரும்பிட்டு எதிர்த்து அந்த பக்கம் திரும்ப அப்படியே அந்த மொத்த குடுமையாக அவருது. ஸோ லைக் அதை பன் மாதிரி போட்டிருப்பீங்கள, அதை அப்படியே கழட்டி விட லபல் மேலே கழட்ட அப்படியே அழகாக வேவியாக அப்படியே ஒரு மாதிரி பவுன்ஸ் ஆகிட்டு அப்படியே கீழே விழுகுது முடி. அவ்வளோதான். ஜிமின் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஏன் அப்படி பார்த்தான்னு அவருக்கே தெரியல. அப்படியே உங்களே பார்த்துட்டே இருந்திருப்பார். அப்போ நீங்கள் அந்த முடியெல்லாம் இது பண்ணிட்டு கொஞ்சம் அப்படியே தலையை கோதி விடுவோம்ல, அந்த மாதிரி அம்மா எப்படி இருக்குடா சாமி தலைன்னு சொல்லிட்டு தலையை கோதி விட்டுட்டு அப்போது ஜிமினை பார்க்குறீங்க. அப்போ டக்குன்னு கீழே அந்த பக்கம் திரும்பிட்டு அப்படிங்கிறாரு. சார் தூங்கலையா அப்படிங்களா? தூங்கணும், நீ தூங்க, குட் நைட் அப்படின்னு சொல்லுவாரா? ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரே பார்க்குறீங்க. ட்ரெஸ் மாற்றிட்டு தூங்கிக்கோ அப்படிங்கிறாரு. ஓகே சார் அப்படின்ட்டு அங்கேயே நீங்கள் ஷர்ட்டு பட்டனு கழட்ட, ஏய் இரு என்ன பண்ணுற அப்படிங்கிறாரு. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணோம்ல அப்படிங்கிறீங்க. இங்கேயா அப்படின்னு ஜிமின் கேட்க, ஆமாம் சார், ஏன் எதாவது பிரச்சனையா? நீங்கள் இங்கே தானே மாற்றினீங்க, நானும் இங்கே மாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டு டப்பக்கட்டே நீங்கள் அந்த ஷர்ட்டை கழட்டி நீங்கள் அந்த ஹேங்கரில் மாட்டி விடுறீங்க. அவர் டக்குன்னு மூஞ்சில் கை வச்சு மூடிக்கிறாரு. அப்போ நீங்களும், சார் நான் உள்ள டிஷர்ட் போட்டிருக்கேன், ஏன் அப்படி பண்ணுறீங்க, எனக்கு ஆக்வர்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண வைக்காதீங்க அப்படின்னு சொல்ல, எது நான் உனக்கு அப்படி ஃபீல் பண்ண வைக்கிறேன்னா, நீ தான் என்ன ஆக்வர்டாக ஃபீல் பண்ண வைக்கிற, தூரப்போ அப்படின்னு சொல்லிட்டு தலகாணி தூக்கி உங்கள் மேலேயே வீசுகிறாரு. நீங்களும்
தேங்க்யூ ஃபார் த பில்லோ சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போட்டு படுத்துக்கிறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஐயப்பா என்னவ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் திரும்பி படுத்துக்குவார். அண்ட் நீங்கள் அப்படியே இப்போ தான் அமைதியாக படுத்துட்டு நல்லா வீடத்தை பார்த்த மாதிரி படுத்துட்டே இருக்கிறீங்க. தூக்கமே வரல. ஒரு கொஞ்ச நேரம் ஆகுது, அதுக்கப்புறம் தான் தூங்குறீங்க. இப்படியே தான் கொஞ்சம் டைம் ஆகுது. மார்னிங் பார்த்தீங்கன்னா ஜிமின் டைமுக்கு கரெக்டாக எழுஞ்சிக்குவார். செம்ம பஞ்சுவாலிட்டி. அப்போது அவர் பார்த்தீங்கன்னா இவளை எழுப்ப வேணாம், நம்ம முதல்ல போய்ட்டு குளிச்சுட்டு வந்துடலாம், இல்லைனா அவுட் சைடில் எப்படி இவ கூட குளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா சத்தமே இல்லாமல் எஞ்சி போயிடலான்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஏன்னா அவங்களை எழுப்பிட்டா நீங்கள் பின்னாடி தெரியுவீங்கள்ல, அவருக்கு அது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே சத்தம் இல்லாமல் போயிடுவார். ஒரு வேளையாக அவர் இடத்துக்கு போயிடுறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டப்பு மாதிரி இருக்குது. அங்கே தான் மோஸ்ட்லி எல்லாம் குளிப்பாங்க. இப்போது ஜிமினுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே குளிக்க பிடிக்கல. அந்த இடம் வந்துட்டு டப் மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி அவருக்கு அது அன்கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் ஃப்ரெஷ் வாட்டர் மாதிரி தெரியலை. என்னது ஒரு மாதிரி அழுக்காக இருக்குது, நானே அழுக்காக இருக்கேன்னு குளிக்க வரேன், இதில் இது வேறையா, சரி அந்த பக்கம் போனால் குளம் இருக்கும்ல, குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு டவல் எடுத்துகிட்டு அப்படியே போகிறாரு. இன்னும் நல்லா விடியலை, மணி ஒரு 4 மணி இருக்கும். ஸோ அப்படியே அங்கே போயிட்டு அந்த துணியெல்லாம் அந்த இடத்துல வச்சுட்டு அவர் பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்காக உள்ளே போவார். வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் போட்டிருக்காரு. அந்த பனியன் கூட ரிமூவ் பண்ணிட்டு தான் போவார். அப்படியே போயிட்டு குளிச்சுட்டு இருக்கும்போது சடனாக அவருக்கு எதுவும் சத்தம் கேட்குது. டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. ஏன்னா இது ஒரு மிலிட்ரி கேம்ப்பு, எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம், யார் வேணால் வரலாம். அதனால் அவரும் டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. ஸோ ஏதோ ஒரு சத்தம். என்னது என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பார்த்தா யாரையும் காணோம். இல்லை எனக்கு கேட்டுச்சு அப்படின்னு அவர் பார்த்தீங்கன்னா சரி ஓகேன்னு மறுபடியும் குளிக்கலான்னு பார்த்தா மறுபடியும் சத்தம் வருது. ஸோ ஃபாஸ்ட்டாக குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே மேலே வராரு. ஸோ மேலே வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு கன் இருக்கும்ல, ஸோ அந்த பாக்கெட்டில் இருக்கிற கன்னை தேடுறாரு. கன்னை பார்த்தீங்கன்னா காணோம். கன் எங்கே போச்சு, இங்கே தானே வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு அந்த கன் எங்கேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் தேடிட்டு இருக்கா. கன்னு ஒரு இடத்துல கீழே கிடக்குது. கீழே கிடக்கிறத பார்த்துட்டு இங்கே எப்படி இது வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அதை எடுத்து கரெக்டாக புல்லட் எல்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறாரு. ஸோ எல்லாமே இருக்குது. ஒரு வேளை நான் தான் தவறு விட்டுட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அவர் அந்த கன்னை அப்படி பாயிண்ட் பண்ணிவிட்டு யாராவது இருக்காங்களான்னு சொல்லி தேடுவாங்கள்ல, அவருக்கு ஒரு மாதிரி சத்தம் கேட்டு இருந்திருக்கும். அப்படி தேடிட்டு இருக்கும்போது சடனாக அவர் முன்னாடி நீங்கள் வந்து நிற்க அவ்வளோதான் விருக்குன்னு பயந்துருப்பார். விட்டுருந்தா சுட்டுருப்பாரு. பட் நல்ல வேலை தப்பிச்சிட்டிங்க சார், நான் தான் அப்படின்னு கத்துறீங்க. ஏய் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு கேட்க, உங்கள் கூட தான் சார் வந்தேன் அப்படிங்கிறீங்க. என் கூட வந்தியா, எப்போ என் கூட வந்த அப்படின்னு கேட்குறாரு. நான் உங்கள் பின்னாடி தான் சார் வந்தேன். நீங்கள் வேறு எங்கே தனியாக குளிக்க போனீங்களா, உங்களுக்கு பாதுகாப்புக்காக வரணும்ல, என்ன சார் நீங்கள் என்னை எழுப்பாமே வந்துட்டீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஏய் உன்னை எழுப்புனா நீ வந்துடுவேன் தான் நான் எழுப்பாமல் வந்தேன், எப்படி எஞ்சி வந்த அப்படின்னு கேட்க, நீங்கள் எஞ்சி போனது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, என்னடா ஆளைக்கான்னு சொல்லி பார்த்தா வெளியே போகிற சத்தம் கேட்டுச்சு, அதான் ஃபாலோ பண்ணி வந்தேன் அப்படிங்க. சரி இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருக்காத, இந்த மாதிரி இடம்லாம் சேஃப்டி கிடையாது, வாயன் கூட அப்படிங்க. சார் ஏன் அப்படி சொல்கிறீங்க, எதுக்காக இப்போ கன்னை என்கிட்ட காட்டினீங்க அப்படின்னு நீங்கள் கேட்க, யாரோ அந்த மாதிரி இருந்துச்சு, நீ கொஞ்சம் சேஃப்டியாக இருண்ண அப்படிங்கிறாரு. ஆமாம் சார் எனக்கும் சத்தம் கேட்டுச்சு, நானும் அதனால தான் பயந்துகிட்டே பார்த்துட்டு இருந்தேன், என்கிட்ட கன் இருக்குது ஆனால் நான் மறந்துட்டேன் அப்படிங்கிறீங்க. நல்லா மறந்த உன்னை எப்படி, அதுவும் இவ்வளோ பெரிய கேம்பில் இங்கே வரைக்கும் உன்னை சேர்த்துனாங்கன்னு எனக்கு தெரியல, இதுக்கெல்லாம் எவ்வளோ ட்ரைனிங் வேணும் தெரியுமா, ஆஃப்டர் ஆல் உனக்கு ஒரு கார் கூட ஓட்ட தெரியல அப்படிங்க. சார் நீங்கள் பொண்ணுங்களை பற்றி தப்பாக சொல்லாதீங்க சார் அப்படிங்கிறீங்க. ஏய் நான் என்ன தப்பாக சொன்னேன் அப்படின்னு கேட்க, எதுவுமே தெரியலன்னு சொல்லிட்டு டாமினேட் பண்ணாதீங்க, நான் கற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லுவீங்களா. இதுக்கு மேலே உனக்கு எவன் நீங்கள் கற்றுக் கொடுக்குறது, இங்கே வேலை செய்வியா இல்லை இது உனக்கு கற்றுக் கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருப்பானுங்களா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா சாரி சார் நான் சீக்கிரமாக எப்படியாவது கற்றுக்குறேன், ஏதாவது லீவ் கிடச்சி வீட்டுக்கு போனா கற்றுக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, அதை முதல்ல பண்ணு, மொத்தமாக லீவ் எடுத்துகிட்டு போயிடு, எனக்கு தொல்லை முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கேருந்து கிளம்ப. சார் ஒரு நிமிஷம் அப்படிங்கிறீங்க. என்ன அப்படின்னு கேட்க, நானும் குளிக்கணும்ல, நீங்கள் குளிச்சிட்டிங்கல்ல வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறீங்க. எது அப்படிங்கிறாரு. ஆமாம் குளிக்கணும்ல, குளிக்காமல் சுற்ற முடியுமா, வெயிட் பண்ணுங்கள் நானும் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அவர் நிற்கவே உங்கள் ஷர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணால் அவருக்கு பக்கு ஆகிடுச்சு. டக்குனு அந்த பக்கம் திரும்பிக்க, சார் நான் தான் உள்ள ட்ரெஸ் போட்டிருக்கேன்ல, ஏன் சார் அப்படி பண்ணுறீங்க, எனக்கு ஆக்வர்டாக இருக்குது அப்படிங்கிறீங்க. ஏய் உன்னால் எனக்கு தாண்டி ஆக்வர்டாக இருக்குது, மறுத்த போய் குளிச்சுட்டு வாசிக்கிறோம் அப்படிம்பாரு. நீங்களும் ஓடி போயிட்டு தண்ணிக்குள்ளே கால் வச்சுட்டு ஐயோ என்ன இப்படி சில்லு இருக்குது அப்படின்னு கத்துறீங்க. இதில் தான் குளிக்கணும், உனக்கு இங்கே சுடு தண்ணியெல்லாம் போட்டு தர மாட்டாங்க அப்படிங்கிறாரு. ஓகே இப்படி நீங்கள் பின்னாடி திரும்பி நின்று பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி சார், யாராவது என்ன தூக்கிட்டு போனால் கூட தெரியாதுல்ல, இந்த பக்கம் திரும்புங்க சார் எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறீங்க. பொன்னாடி நீ குளிக்கும்போது கூட என்ன திரும்பி பாருங்கன்னு கூப்பிடுற அப்படிங்கிறாரு. சார் எல்லாம் ஒரு பாதுகாப்புக்காக தான், உங்களுக்கு பாதுகாப்புக்காக நான் நின்று இருந்தேன்ல அப்படின்னு சொல்லுவீங்களா.
என்ன நின்றுட்டு இருந்தியா பாத்தியா அப்படிங்கிறாரு. ஆமாம், உங்களே தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தானே எந்த பிரச்சனையும் வராமல் இருக்க முடியும், அதாவது உங்களை நல்லா பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்ல, இது வேறு எப்போ வந்த அப்படிங்கிறாரு. நீங்கள் உள்ளே போகிறதுலேருந்தே நான் உங்கள் கூட தான் இருக்கேன் சார் அப்படிங்கிறீங்க. அப்போ நான் டிஷர்ட் எல்லாம் போடல, நீ பாத்தியா அப்படிங்க. ஆ அப்படிங்கிறீங்க. அப்போ நான் ஃபுல்லாக குளிச்சனே பாத்தியா அப்படிங்க. எஸ் சார் அப்படிம்பீங்க. அடி சார் இப்போ நாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஷூவை கழட்டிட்டு உங்களுக்கு தருது. நீங்கள் ஐயோ என்னை விட்டுருங்க சார், நான் முக்கியமாக தேவையில்லாமல் எதுவும் பார்க்கல சார், நீங்கள் குளிச்சுட்டு இருக்கிறீங்க பத்திரமா இருக்கீங்களா பார்த்தேன்னு சொல்லி கத்திட்டு ஓடிட்டு இருக்கிறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே உங்களை செருப்பு எடுத்து அப்படியே துரத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த டென்ட்டுக்கு வந்திருப்பீங்க. அவரும் ஏன் இங்கே பாரு உன் லிமிட்டை கிராஸ் பண்ணுற நீ அப்படிங்க. சார் நான் என்னோடய வேலையை தான் செய்கிறேன், என்னை என் வேலையை செய்ய விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே சார் இனி நம்ம என்ன வேலை பண்ண போகிறோம் இன்னைக்கு, எனக்கு என்ன டாஸ்க் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உனக்கா டாஸ்க்கா, இன்னைக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போகணும் அப்படிங்கிறாரு. அங்கே இருக்குது சார் அப்படிம்பீங்க. ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போக, ஓகே சார் உங்கள் கூடயே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சல்யூட் போட அவருக்கு சலுப்பே ஆயிடுச்சு. இங்கே பாரு நான் வேணான்னு சொல்லிட்டேன், திருப்பி பண்ணாத அப்படிங்க. எல்லாம் ஒரு மரியாதை சார் அப்படின்னு சொல்லுவீங்களா, உன் மரியாதை நீயே வச்சு கொடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா வந்து வண்டியில் ஏறுங்கிறாரு. அப்போ நீங்களும் போயிட்டு வண்டியில் ஏறிக்க. இப்போ 2 பேரும் பார்த்தீங்கன்னா இயர்லி மார்னிங் ஒரு 5 மணி இருக்கும். ஸோ ஒரு 5 இருக்கும். ஸோ அங்கேருந்து ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போகிறீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா டியூட்டி முடிச்சு ஷிஃப்ட் போட்டு தான் அந்த மாதிரி வேலை செய்வாங்க. ஸோ நிறைய பேர் முழிச்சிட்டு இருக்காங்க. ஜிமின் சார் என்ன நேரத்தில் அப்படின்னு கேட்க, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே உள்ள சார் இருக்கார் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்க, அப்போது நீங்கள் மட்டும் நானும் வரணுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை வா அப்படிங்கிறாரு. எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறீங்க. இப்போது உள்ளே போயாச்சு. அங்கே ஒரு ஆஃபீஸர் இருப்பார்ல, அவர்கிட்ட ஜிமின் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார் அப்படிங்கிறாரு. ஓகே நீங்கள் கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா அப்படிங்க. எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போகிறீங்க. எப்படி அவளை சமாளிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவரே கேட்க, தெரியுதுல்ல ஒரு வார்த்தைக்கு உங்களுக்கே எப்படி இருக்குதே, அவள் வார்த்தைக்கு வார்த்தை இதே தான் பண்ணிட்டு இருக்கிறா, எது சொன்னாலும் கற்றுன்னு கத்துறா, என்னால் முடியல சார், குளிக்கிறது கூட பார்க்குறா சார், பாத்ரூம் போனாலும் வரா சார், எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவோம். ஜிமின் இதை சொல்ல தான் வந்தீங்களா இவ்வளோ தூரம் இந்நேரத்தில் அப்படிங்க. இல்லை நான் சொல்ல வந்தது வேறு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி நின்றுருப்பீங்க, பக்கத்தில் நிற்க மாட்டீங்க, பட் கொஞ்சம் தள்ளி நின்றுருப்பீங்க. ஒரு வழியாக அவங்க பேசி முடிச்சாச்சு. அப்படியே ஜிமின் உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. நீங்களும் போகலாமா சார் அப்படின்னு கேட்குறீங்க. கிளம்பு போகலாம் அப்படிங்கிறாரு. அப்போது அந்த ஆஃபீஸரும் பாவம் பையன் 2 நாளில் சளிச்சு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து பாவம் பார்த்துட்டு போயிட்டுருக்கா. ஜிமினும் போ வண்டியில் ஏறு அப்படிங்கிறாரு. நீங்களும் போயிட்டு முன்னாடி ஏறி உட்காந்துப்பீங்க. அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து சீட்டில் ஏறி உட்காந்துட்டு இப்போது வண்டி எடுக்கிறாரு. இப்போ இங்கேருந்து போகும்போது கொஞ்சம் தூரம் ஸ்ட்ரைட் ரோடு, அப்புறம் மவுண்டன் வந்துட்டு இப்படி திரும்பணும்ல அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போது வண்டி நடு ரோட்டில் நிறுத்திடுறாரு. என்னாச்சு சார், வண்டி ஏதாவது பிரச்சனையா, நான் வேணா பார்க்கட்டா அப்படின்னு கேட்குறீங்க. உனக்கு மேலே வண்டி ஓட்ட தெரியாது, வண்டியில் இருக்கிற பிரச்சனை பார்ப்பியா அப்படின்னு கேட்க, தெரிஞ்சா பார்ப்பேன் சார், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவேன், கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் தெரியும்ல, நான் வேணா போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு உடுக்குன்னு இறங்கி கீழே போயிட்டு அதை தூக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க. ஜிம்முன்னு அப்படியே வந்து பாக்கெட்டில் கை விட்டுக்கிட்டு நின்று உங்களே வேடிக்கை பார்க்குறாரு. சார் உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, ஏய் பேக்கு அப்படின்னு கூப்பிட, என்னைவா அப்படிங்கிறீங்க. ஆமாம் வண்டியில் எந்த பிரச்சனையும் இல்லை, அதை கையெடு, அது சுட்டு வச்சிடும் அப்படின்னு சொல்ல, அப்படியா தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி நின்றுக்கிறீங்க. ஜிமின் வந்துட்டு போயிட்டு உட்காரு அப்படின்பாரா. ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காரலான்னு போனால், இல்லை டிரைவர் சீட்டில் உட்காரு அப்படிங்கிறாரு. சார் நானா, ஐயோ எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது, நீங்கள் தான் சொல்லிக்கிறீங்கள அப்படின்னு சொல்ல, எத்தனை நாளைக்கு இதே மாதிரி இருப்பேன், கற்றுக்கணும்ல வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா உட்கார வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. மெதுவாக இருக்கணும், ஸோ மெதுவாக போ அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டுருக்க. சார் எனக்கு பயமாக்குதுங்கிறீங்க. ஆனால் ஜிமின் பார்த்திங்கன்னா நீ ஸ்மூத்தாக தான் ஓட்டுற, உனக்கு புது பழக்கம் மாதிரியே தெரியல, கொஞ்சம் பிக்கப் பண்ணிக்கிட்டீங்கன்னா சீக்கிரமாக கற்றுக்குவ அப்படிங்கிறாரு. நிஜமாவா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம் நிஜமாக தான், நீ சீக்கிரமாக கற்றுக்குவ, ஏன்னா நீ ஓட்டுறது நான் சொல்கிறது அப்படியே சொல்கிறதுக்கு முன்னாடி கரெக்டாக ஓட்டுற மாதிரி ஃபீல் ஆகுது. மேபி அன்றைக்கி ஃபாஸ்ட்டாக ஓட்டி மாட்டிகிட்டு இருந்தியல்ல, அதனால ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கூட இருக்கலாம், பரவாயில்ல இதெல்லாம் இதுன்னு சொல்லிட்டு கொடுக்க நீங்களாட்டியும் மெதுவாக ஓட்டி பழகிடுவீங்க. இப்போ அப்படியே தான் 2 பேரும் அந்த கேம்புக்கு வந்துடுறீங்க. இப்போது வந்ததுக்கப்புறமா அவர் சொல்கிற ஒர்க்கெல்லாம் பண்ணுறீங்க. உங்களுக்கு அந்த ஹேபிட் மட்டும் மாறவே மாட்டேங்குது. வாழ்னு கத்திட்டு அவர் பின்னாடியே வருது. அவர் வாஷ்ரூம் போனால் கூட பின்னாடியே போகிறீங்க. என்னடி இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டாலும் நீங்கள் போங்க சார், நான் இங்கே நின்றுக்கிறேன் பாதுகாப்புக்கு அப்படிம்பீங்க. இதெல்லாம் சரியில்லை அப்படிங்கிறாரு. எல்லாம் சரிதான் சார், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்ல,
கருமம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரமாவது போ அப்படின்னு சொல்லுவார். நீங்களும் இந்த தூரம் போதுமா அப்படின்னு கேட்குறீங்க. இன்னும் போன்னு சொல்லிட்டு நல்லா தள்ளி போக சொல்லிட்டு அவர் வாஷ்ரூம் கூட போகிறாரு. ஒரு மாதிரி அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டிக்கிட்டே தெரியுறீங்க. இப்படியே தான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மந்த் போயிருக்கும். இப்போது அந்த ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கிற ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா இந்த கேம்புக்கு வராங்க. ஜிமின் அவரை பார்த்துட்டு, என்ன சார் சொல்லாமல் கொள்ளாமல் சடனாக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஜிமின் ஜாக் இருக்கிற அந்த கேம்ப் இருக்குல்ல அங்கே நம்ம போகணும் அப்படிங்கிறாரு. என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க, ஆமாம் சீரியஸான பிரச்சனை, சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுக்க சொல்ல ஜிமினும் வந்து வண்டி எடுப்பார். நீங்களும் அவர் கூட ஏறி வந்து உட்காந்துக்கிறீங்க. நீ இங்கே ஏறு அப்படின்னு சொல்ல, இன்னும் சார் அவங்க கூட இருப்பேன் அப்படிம்பீங்களா? சரி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா இப்போ வண்டி எடுக்க இப்போ இங்கேருந்து கிளம்புறீங்க. நேராக பார்த்தீங்கன்னா ஜாக்கை ஒரு நாள் ஒரு கேம்பில் விட்டுட்டு வந்திருப்பீங்களா அந்த இடத்துக்கு தான் போயிட்டு ஜிமின் வண்டியை நிறுத்துவார். சரி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, வா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. இப்போ அந்த கேம்பில் போய் பார்த்தா ஜாக்குக்கு செம்ம அடிபட்டிருக்குது. அவனை போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி கிடக்குறான். அதை பார்த்ததுமே ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஜாக் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படியே பதறாரு. ஏன் அப்படின்னா அவன் இவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஸோ அப்படியே வந்துட்டு பதறிட்டு ஜாக் என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, இல்லை இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனால் பேச முடியல. அவன் அப்படியே கிடக்குறான். அப்போது இந்த ஆஃபீஸர் தான் இந்த மாதிரி அவனை இங்கேருந்து கடத்திட்டு போயிட்டாங்க. ஸோ நாங்கள் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரதுக்குள்ளே இந்த அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஜாக்கோட உயிர் போயிடும். அவ்வளோதான். இதை பார்த்து செம ஷாக் ஆயிடுறாரு ஜிமின். என்ன நடக்குதுங்க இவன் அப்போது ஆஃபீஸர் நீங்கள் சொல்லுங்கள், சைனீஸ் கவர்மெண்ட் தான் இந்த மாதிரி பண்ணாங்களா அப்படின்னு கேட்க, இல்லை ஜிமின் அவங்க பண்ணலை, ஃபுல்லாக நாங்கள் விசாரிச்சிட்டோம். ஆனால் அவங்க நாட்டுக்குள்ளே ஊடுருவிக்க ஏதோ ஒரு டீம் தான் இந்த வேலையை பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. சொல்லப்போனால் அவங்களோட மிலிட்ரியில் இருக்கிற ஆட்களையே இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இவங்களோட நோக்கம் என்ன ஏது எதுவுமே எங்களுக்கு தெரியலை. ஆனால் கண்டிப்பாக இவங்க நம்மளை டார்கெட் பண்ணுறது ரொம்ப தெளிவாக தெரியுது. ஸோ என்ன ரீசன்கிறது எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்ல ஜிமினுக்கு செம்ம கடுப்பாகுது. எப்படி இந்த விஷயம் வெளியே போச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது அந்த ஆஃபீஸர் எல்லாம் கொஞ்சம் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் மட்டும் தனியாக கூப்பிட்டு பேச, என்ன ஜிமின் எப்படி வெளியே போச்சுன்னு என்ன கேட்குறா? இது நம்ம மட்டும் பேசின விஷயம் தானே, உனக்கும் எனக்கும் ஜாக்குக்கும் மட்டும்தானே தெரியும் அப்படின்னு சொல்ல, அதான் சொல்கிறேன் எப்படி இந்த விஷயம் வெளியே போச்சு. இந்த மாதிரி புதுசாக ஒரு டீம் வந்து உள்ளே வந்திருக்காங்கங்கிறது ஏற்கனவே நமக்கு தெரியும். அவங்கள பிடிக்க தானே ஜாக் இங்கே வந்தான். ஆனால் அவனை எப்படி இவங்க இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. அதான் எனக்கு தெரியல. ஆனால் இந்த இடம் ரொம்ப சேஃபான இடம். சொல்லப்போனால் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது யாருக்குமே தெரியாது. இந்தியன் ஆர்மியில் கூட சில பேருக்கு தெரியாது. பட் எப்படி அவனுங்க இதை கண்டுபிடிச்சி இந்த இடத்துக்கு வந்தானுங்கன்னு எனக்கும் தெரியலை, ஐடியாவே இல்லை அப்படிங்க. அப்போது ஜிமின் பார்த்திங்கன்னா இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, ஆனால் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அப்போது இந்த ஆஃபீஸரும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல, கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆனால் விசாரணை பண்ணணும். ஸோ நான் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை, கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உனக்கு சொல்கிறேன். சரி ஓகே, உன்னோட அசிஸ்டண்ட்டை கூட்டிகிட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொல்ல, பட் அவன் என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாரு. அவனோட வீட்டுக்கு நாங்கள் அவன் பாடியை அனுப்பி வச்சிட்றோம் அப்படின்னு சொல்ல, நான் வேணா கொண்டு போய் கொடுக்கவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஓகே ஜிமின், உனக்கு நான் பர்மிஷன் கொடுக்குறேன், கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்ல, தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு அழுகை கண்ட்ரோல் பண்ணிட்டு இப்போ ஜாக்கோட பாடியை வந்துட்டு பேக் பண்ணுவாங்க. இப்போது அவனோட பாடி எல்லாமே ரெடி பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருவாங்களா. ஜிமினும் வந்துட்டு ஓகே நான் கிளம்புறேன் வா அப்படின்னு கூப்பிட, ஜிமின் பெர்மிஷன் உனக்கு மட்டும்தான் அப்படிங்கிறாரு. ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. எல்லாருக்கும் பெர்மிஷன் கொடுக்க முடியாது, இப்போ உன் கூட தானே இருக்கா, அப்போ உனக்கு தெரிஞ்ச வேலைலாம் இவளுக்கும் தெரியும்ல, இவன் உனக்கு அடுத்த இடத்துல இருந்து அந்த வேலையை பார்த்துப்பா. ஸோ நீ கிளம்பு, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்ல, நீங்களும் எஸ் சார் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க சார் அப்படிங்கிறீங்க. அப்போது ஜிமினும் வந்துட்டு அப்படியே அவங்க தலையை தடவிட்டு, பத்திரமா என்ன, கண்ட நேரத்தில் கண்ட பக்கம் போகக்கூடாது, பார்த்தல பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே அங்கே நின்றுருக்கீங்க. இப்போது இப்படியே தான் கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஜிமின் பார்த்தீங்கன்னா ஜாக்கோட பாடியை கொண்டு போயிட்டு அவரோட வீட்டில் கொடுக்கலான்னு போனால் அங்கே ஆல்ரெடி அவனுக்கு தங்கச்சி மட்டும்தான். ஸோ அவள் இதெல்லாம் பார்க்க முடியாமல் பயங்கரமாக அழுகிறா. ஜிமினும் வந்துட்டு அவளை ஒரு தங்கச்சியாக தான் பார்ப்பாரு. இங்கே பாரு சார், அவனுக்கு ஓகே இல்லை, அண்ணன் இருக்கேன், ஜாக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத, நானும் உனக்கு அண்ணா தானே அப்படிங்கிறாரு. அவள் அழுதுகிட்டே இருக்கா. ஜிமினும் சமாதானப்படுத்த ட்ரை பண்ண, நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு ஜிமினை கேட்குறா.
நான் என்னடா பண்ண அப்படின்னு கேட்குறாரு. என்கிட்ட கடைசியாக வரும்போது 2 பேரும் என்ன சொல்லிட்டு போனீங்க? ஒருத்தர் ஒருத்தர் பத்திரமா பார்த்துப்பேன் தானே சொன்னீங்க. ஆனால் நீ என்ன அவனை கவனிக்காமல் விட்ட, தனியாக ஏன் விட்ட அப்படின்னு கேட்க, அது இந்த அளவுக்கு நடக்கும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லவும், அவள் பார்த்தீங்கன்னா நீ எனக்கு பண்ண ப்ராமிஸை மறந்துட்டல அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறா. ஸோ ஃபைனலாக அங்கே வந்துட்டு ஜாக்குக்கு வந்துட்டு அந்த கடைசி ஃபியூனரெல்லாம் பண்ணணும்ல, அதெல்லாம் வந்து ஜிம்மி தான் நின்று பண்ணுறாரு. ஸோ ஒரு வாரம் அங்கேயே தங்கி இருந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சாராக்கிட்டேயும் பத்திரமா இரு, நீ பேசாமல் என்னோட அம்மா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்ல, நான் போகலை அப்படிங்கிறா. ஒழுங்கா போ அப்படின்னு சொல்லிட்டு இவரோட அம்மா கால் பண்ணி வர சொல்லிக்க அவரோட அம்மாவும் வந்துடுவாங்க. சாரா நீ வாடா நம்ம போகலாம், நீ இனிமேல் தனியாக இருக்க வேணாம், ஜிமின் தான் உனக்கு அண்ணா, நான் தான் உனக்கு அம்மா, ஓகேவா, நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி அப்படிங்க. அப்போது சாரா வந்துட்டு அண்ணா அப்படிங்கிறா. சொல்லு அப்படின்னு சொல்லவும், நீ அந்த வேலைக்கு போக வேணாம் அப்படின்ட்டு அழுகுறா. கையை பிடிச்சிட்டு விடவே மாட்டேங்கிறா. அவளுக்கு பயம் ஆயிடுச்சு. ஜாக்கை பார்த்த மாதிரி இதே மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பயந்துக்கிறா. ஜிம்மோட அம்மாவும் பயப்படுறாங்க. வேணா ஜிம்மினா இந்த வேலை அப்படின்னு சொல்ல, ஒன்றும் ஆகாதுமா, பத்திரமா எவ்வளோ பார்த்துக்கோங்க, சாரா நீயும் அம்மா பார்த்துக்கோ, 2 பேரும் சேஃபாக இருங்க, ஆனால் சீக்கிரம் வந்துடுவேன், ஓகே, லீவ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் அழுகையாக வருது. பட் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அவங்க 2 பேரும் போகவே வேணான்னு அழுகுறாங்க. ஸோ இப்படி தான் ஒரு வாரம் கழித்து இவர் திரும்ப அவங்க இடத்துக்கு வருவார். இங்கேயே ஒரு வாரம் இருந்திருப்பாரா. ஸோ அந்த இடத்துக்கு போகிறதுக்கு திரும்ப ஒரு 2-3 டேஸ்க்கு மேலே ஆகும் ட்ராவல் டைமு. இப்போது அப்படியே தான் நேராக வந்துட்டு அவர் கேம்புக்கு போக அங்கே வந்து பார்த்தா இவரோட டென்ட்டு காலியாக இருக்குது. என்னது, எங்கே போயிட்டாவ? ஓ, எனக்கு பதிலாக மொத்த வேலையை இவளே பார்க்குறாளா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் தேடி பார்க்குறாரு கேம்ப்லலாம். எங்கேயுமே உங்களை காணோம். வயனங்க அப்படின்னு கேட்க, சார் அது வந்து அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, ஓ மேடம் அடுத்த பொசிஷனுக்கே போயிட்டாங்களா? திறமை தான், கொஞ்சம் வாய் ஜாஸ்தி பேசுகிறாள்ல அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சிரிச்சுட்டே, சரி ஓகே நான் போய் பார்த்துட்டு வரேன், அப்புறம் நான் ஹெட்டையும் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு கிளம்ப. அப்போது அங்கே போயிட்டு, ஜிமின் சார் அவங்க ஃபேமிலியெல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. எப்படியும் ஓகேவா இருக்க முடியும், யாருக்கு தெரியும், நாளைக்கு நம்ம ஃபேமிலியே ஓகேவான்னு கேட்குறதுக்கு யாராச்சும் இருப்போமா இல்லையான்னு தெரியல, சரி விடுங்க நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சோகமாக வந்துட்டுருக்காரு. உள்ளே வரும்போது அந்த ஹெட்டு தான் இருக்கா. என்னப்பா அவன் தங்கச்சி ஓகேவா அப்படின்னு கேட்க, என்னோடய வீட்டில் இருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. தேங்க்ஸ் ஜிமின், நீ போனது தான் கரெக்டு, இல்லைனா ரொம்ப தப்பாக இருந்திருக்கும், கஷ்டமாக இருந்திருக்கும், தங்கச்சி மட்டும்தான் அவனுக்கு இருக்கிறது எனக்கு லேட்டாக தான் தெரியும் அப்படிங்கிறாரு. பரவாயில்ல சார், நான் பார்த்துக்கிட்டேன், இனிமேல் அவளை அம்மா பார்த்துக்குவாங்க. சரி ஓகே, யார் இந்த மாதிரி விஷயத்த லீக் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த விஷயமா ஜாக்குக்கு இந்த மாதிரி ஆனதான்னு சொல்லிட்டு ஹெட்டு கேட்க, ஆமாம் கண்டிப்பாக நான் சும்மாவே விட மாட்டேன், யார் இதை பண்ணது அப்படின்னு கேட்கவும், பிடிச்சி வச்சுருக்கோவா அப்படிங்கிறாங்க. ஓகே ஆமாம் வயனுங்க அப்படின்னு கேட்குறாரு. வயனும் அங்கே தான் இருக்காவா அப்படின்னு சொல்லி கூப்பிட, ஓ மேடம் தான் பார்த்துக்கிறாங்களா அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தா ஒரு செல் இருக்குது. அந்த செல்லில் நீங்கள் தான் உட்காந்துருக்கீங்க. ஏய் குற்றவாளியை உட்கார வைக்கிற இடத்துல நீ ஏன்டி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வருவார். அப்போது பின்னாடி தான் பார்த்துருப்பாரா. இப்போது என்னவ வரப்பாவே உட்காந்துட்டுருக்கா. ஹலோ உன்னோட பாஸ் வந்திருக்கேன், நான் உன்னோட கமாண்டர் அப்படின்னு சொல்லிட்டே வராரு. ஆனால் வந்து பார்த்தா பயங்கரமாக அடிபட்டு இருக்குது உங்களுக்கு. ஜிமின்க்கு ஒரு மாதிரி ஆகிடுது. என்னாச்சு இவளுக்கு, ஏன் இப்படி உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு பதறாரு. அப்போது ஹெட்டு பார்த்தீங்கன்னா, ஜிமினா நம்ம தப்பு பண்ணிட்டோண்டா, நல்லா விசாரிக்கலை அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவ தான் அந்த ஸ்பை, ஜாக் செத்ததுக்கு காரணமும் இவ தான், எல்லாத்துக்கும் காரணம் இவ தான், முக்கியமான விஷயத்தெல்லாம் லீக் பண்ணது இவ தான் அப்படின்னு சொல்ல, ஜிமினுக்கு இதை ஏற்றுக்கவே முடியல. என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்க, வேற என்ன தனியாக ப்ரூஃப் வேணும், ஏன்னா எல்லா இடத்துலையும் உங்க கூட இவ தான் இருந்தா, நம்ம 3 பேருக்கு தெரிஞ்ச விஷயம் இவளுக்கும் தெரிஞ்சிருக்கு, ஸோ கண்டிப்பாக இவ தான் அந்த ஸ்பையாக இருக்கணும் அப்படிங்க. எப்படி சார் நீங்கள் நம்ம கூட வேலை செய்கிற ஒருத்தங்களை ஒரு சந்தேகத்தினோட பேரில் இப்படி அடித்து கொடுமைப்படுத்துவீங்களா அப்படின்னு கேட்க, நீங்கள் மயங்கி கிடக்குறீங்க சேர்லையே. அப்போது இவங்க பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு ஜிமின், நீ அவளை கண்மூடித்தனமாக நம்பாத, ஏன்னா நீயும் நானும் பேசின விஷயம் இவ மட்டும்தான் அந்த இடத்துல இருந்தா, ஆனால் அவ்வளோ தூரம் தள்ளி இருந்தும் கூட இவன் வெளியே போகல, அங்கேயே தான் நின்றுட்டு இருந்தா, இவ தானே கேட்டா, அப்படின்னா இவ தானே சொல்லியிருப்பா அப்படிங்க. குருட்டாம்போக்கில் நம்ம யாரையும் இந்த மாதிரி நினைக்கக்கூடாது, அவள் ரொம்ப சின்சியரான பொண்ணு, இந்த மாதிரி பண்ணாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. நீ என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்க? சொல்லு ஜிமின், அப்புறம் நமக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் எப்படி இவளுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதாவது ஒட்டு கேட்காம ஸ்பை வேலை பார்க்காம அவளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. ஜிமின்க்கு இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அப்படியே அமைதியாக பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா உங்கள் மேலே இருக்க எந்த சந்தேகமுமே இல்லை, நீங்கள் ரொம்ப வெகுலியாக இருப்பீங்க,
அதனால் அவர் இது கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டான்னு நினச்சிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே தான் இந்த ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்டுக்கால அவர் ஒரு ஜக்கு தண்ணி எடுத்து நல்லா சத்துனவங்க மூஞ்சிலேயே வீசி அடிக்கிறாரு. அதுவும் நல்லா கோல்டு வாட்டர். ஆல்ரெடி ஃபேஸெல்லாம் காயமாக இருக்கும். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா தலையெல்லாம் கிளஞ்சிருக்கும். ஸோ நல்லா காயம் இருக்கும். நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ் கூட பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மோட ஷர்ட்டெல்லாம் நிறையா பிளட் வந்து கிடக்கும். நல்லா அடிச்சிருப்பாங்க, ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அப்படியே வந்துட்டு அந்த ஐஸ் வாட்டர் தண்ணியை மூஞ்சில் ஊற்றுனதுமே ஒரு மாதிரி உங்களுக்கு இதாகிடுச்சு. ஸோ ஆல்ரெடி காயம் இருக்கும்போது சில்லுன்னு தண்ணி பட்டா எரியும்ல, அப்படியே கண்ணை முழிக்கிறீங்க, ரொம்ப வலிக்குது. உண்மையை சொல்லு, இப்போயாவது சொல்லு. இங்கே பாரு, உன் கூட வேலை செய்கிறவங்க எல்லாருமே உன்னை நம்புகிறாங்க. ஜிம்மி எல்லாத்தையும் சந்தேகப்படுவான், என்ன கூட. ஆனால் உன்னை நம்புகிறான். நீ உண்மையை சொல்லு, நீ தானே பண்ணதை, எதுக்காக பண்ண? அவன் நம்பவே மாட்டேங்கிறான். நீயே வாய் தந்து சொல்லு அப்படின்னு சொல்ல நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, அமைதியாக கிடக்குறீங்க. அப்போது ஜிமின் வந்துட்டு சார் இந்த மாதிரி பண்ணாதீங்க அவளை அப்படிங்கிறாரு. அப்போது அந்த ஹெட்டும் ஜிமின், நமக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் இவளுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? இவள் உன் கூடவே இருந்து உன்னையே ஸ்பை பண்ணியிருக்கா. அதுவும் நம்ம நாட்டில் பிறந்துட்டு எப்படி வேற ஏதோ ஒருத்தனுக்காக வேலை செய்ய முடியுது இவளால், அதுவும் நம்மக்கிட்டேயே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு மாதிரி செம கடுப்பாகுது. அப்போ ஜிமினும் கண்டிப்பாக அதை பண்ணியிருக்க மாட்டா, இவன் அந்த ஸ்பை இல்லை அப்படிங்கிறாரு. ஜிம்மி, நீ குருட்டாம்போக்கில் சொல்லிட்டு இருக்காத, இவ தான் அந்த ஸ்பை, எனக்கு நிறையா டீட்டெயில்ஸ் இருக்குது, ஏன்னா நமக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் இவளுக்கு எப்படி தெரிஞ்சுன்னு சொல்லி கத்துறாரு. ஸோ ஜிம்மி ஒரே வார்த்தையா நான் தான் சொன்னேன் அப்படின்னு கத்துவாரா. வாட், நீ சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டு கேட்க, ஆமாம் சார், நான் தான் அவகிட்ட சொன்னேன் அப்படிங்கிறாரு. வாட், நீ நீ எதுக்கு அவகிட்ட சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்னா எனக்கு அவகிட்ட எதையும் மறைக்க பிடிக்கல. ஏன்னா நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம், நான் அவளை லவ் பண்ணுறேன், அதனால் நான் எல்லாத்தையும் அவகிட்ட சொன்னேன். ஏன்னா 2 பேரும் ஒன்றா வேலை செய்கிறோம், சொல்லப்போனால் நாங்கள் லவ் பண்ணிகிட்டு இருக்கோம், அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல இவருக்கு இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா இவருக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் நீங்கள் அவரை ஸ்பை பண்ணி தான் கற்றுக்கிட்டீங்க, தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினச்சி இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜிம்மின் இந்த மாதிரி சொன்னதும் அப்படின்னா இவ அந்த ஸ்பை கிடையாதா அப்படின்னு கேட்க, இவ கிடையாது சார், இவ கண்டிப்பாக கிடையாது, நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும் அப்படிங்கிறாரு. ஜிமின், சாரி, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல மொத்தத்தில் அவளை அவுத்து விடுங்கன்னு சொல்லிட்டு ஜிமினே வந்து உங்கள் கட்டளை அவுத்து விடுறாரு. நீங்கள் அவர் அப்படியே ஷாக்காக பார்க்குறீங்க. அவரும் எதுவுமே சொல்லாத அப்படிங்கிற மாதிரி ஜாடை பண்ணுறாரு. உங்களால் எதுவும் முடியலை. ஸோ 2 பேருக்கு ஒரு ஐ கான்டாக்ட் மட்டும்தான் போகுது. நீங்கள் அப்படியே கண்ணை கூட முழிக்க முடியாமல் அவரை பார்க்க அவரும் வந்துட்டு அப்படியே உங்கள் முன்னாடி உட்காந்து பின்னாடி இருக்கிற கை கட்டெல்லாம் அவுத்து விடுறாரு. ஸோ அவுத்து விட்டு அடுத்த செகண்டுக்கு சேரில் தானே சேர்த்து கட்டியிருப்பாங்க. ஒரு வாரமாக நீங்கள் எப்படின்னா ஜிம்மி நீங்கள் வந்து போனதுக்கு அப்புறமாவே ஒரு 2-3 நாள் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களை சந்தேகப்பட்டு இந்த மாதிரி அடித்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. சாப்பாடு தண்ணி கூட இருந்திருக்காது. நீங்கள் அப்படியே மாயங்க அவரோட நெஞ்சு மேலே விழுந்துருவீங்க. ஜிம்மின் அப்படியே உங்களை அப்படியே கட்டி பிடிச்சி தூக்கி எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே மெடிக்கல் கேம்ப் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி மிலிட்ரி கேம்பில் அங்கே கொண்டு போய் படுக்க வச்சு சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு கத்துறாரு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு கொஞ்சம் டேஸ் இதே மாதிரி தான் போகுது. அப்போது பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த் ஆகுது. நீங்கள் நல்லாவே ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஜிம்மினும் வந்துட்டு அப்பப்போ உங்களை பார்த்துக்கிறாரு அண்டு அவரோட வேலையும் கவனிச்சுக்கிறாரு. ஸோ வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்களும் கொஞ்சம் நல்லா நார்மலாக இருப்பீங்க. அப்படியே எந்திரிக்கிறீங்க. அப்போது உங்களோட ஹெட்டு பார்த்தீங்கன்னா வயன் சாரிடா அப்படின்னு சொல்ல பரவாயில்ல சார் அப்படிங்கிறீங்க. ஜிம்மினும் பக்கத்தில் தான் இருப்பார். ஓகே, இப்போ நான் இவளை வீட்டுக்கு அனுப்பிட்டா அப்படின்னு கேட்க, எங்கே வீட்டுக்கு அனுப்ப போகிற? நீ தான் லவ் பண்ணுறேன்னு சொன்னல, அப்புறம் அப்படியே வீட்டுக்கு அனுப்பிடுவியா அப்படின்னு கேட்குறாரு. ஏன், அப்புறம் என்ன பண்ணுறது, அவளுக்கு உடம்பு சரியில்லை, இதுக்கு மேலெல்லாம் இங்கே வேலை செய்ய என்னால் அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லவும், நீ வேலை செய்ய அலோவ் பண்ண வேணாப்பா, ஆனால் அதுக்கு முன்னே எங்களுக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு சிரிக்க, என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஜிம்மி இப்படி கேட்கவும் இவர் பார்த்தீங்கன்னா என்னவா இங்கே வான்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர்த்து கையும் பிடிச்சி கொண்டு போயிட்டு அந்த கேம்ப் எல்லாம் இருக்கும்ல, ஸோ அங்கேயே வந்துட்டு ஏதோ சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி ரெடி பண்ணிக்கிறாங்க. என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னன்னா எங்களோட கேம்பில் வேலை செய்கிற 2 கொலீக்ஸு லவ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு எங்களுக்கு ஆசை இருக்கும்ல அப்படின்னு சொல்ல நீங்கள் செம்ம ஷாக்காக ஜிம்மினை பார்க்குறீங்க. ஆனால் அவர் ஃபேஸில் எந்த ஷாக்குமே இல்லை, நார்மலாக நிற்கிறாரு. என்ன நடக்குது சார், என்ன இது வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்ல சும்மாரு அப்படிம்பாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியவே இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு கல்யாணமே பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இப்போ போங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து லீவ் எடுத்துக்கோங்க, ஹனிமூன் போங்க. ஆனால் லீவு ஜாஸ்தி கொடுக்க முடியாது ஜிம்மினா, உனக்கு அதிகபட்ச லீவு 1 மாதம், போயிட்டு வா அப்படிங்க. 1 மந்த்தா அப்படின்னு கேட்குறாரு. என்ஜாய் பண்ணு, நீ தான் லீவ் எடுக்க மாட்டல,
நான் பார்த்துக்கிறேன் கேம்ப் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேர்த்த அனுப்பி வைக்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட திங்ஸ் எல்லாம் அப்படி பேக் பண்ணுறீங்க. ஜிமினும் அவரோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு 2 பேரும் கிளம்புறீங்க. நீங்கள் ஜிமின் கிட்டே எதுவுமே பேசலை, அவரும் வந்துட்டு உங்ககிட்ட எதுவுமே பேசலை. அவர் தான் ட்ரைவ் பண்ணிட்டு வராரு. ஸோ ஜீப்பை கொண்டு வந்துட்டு ஒரு இடத்துல நிறுத்திட்டு இங்கேருந்து இன்னொரு பஸ் பிடிச்சி போகணும். அதுக்கப்புறம் அங்கேருந்து இன்னொரு ட்ரெயின் பிடிச்சி தான் போகணும். நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னா இந்த சிம்லா சொல்லுவாங்கள்ல, அங்கே தான் ஹனிமூனுக்காக இவங்களே வந்து டிக்கெட்லாம் புக் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதுக்காக போகிறீங்க. ஸோ ஃபைனலாக அங்கே ரீச் ஆனதுக்கப்புறமா ஹோட்டலில் போயிட்டு அப்படியே திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு பையன் உட்காரு சாப்பிட எட்டு வரேன் அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் அமைதியாகவே உட்காந்துட்டுக்கா கீழே போயிட்டு சாப்பாடு வாங்கி கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்து இந்த சாப்பிடு அப்படின்னு ஜிமின் சொல்ல, அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சார் எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு கேட்குறீங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அன்றைக்கி ஏன் அந்த மாதிரி சொன்னீங்க ஹெட்டுக்கிட்ட அப்படின்னு கேட்குறீங்க. ஏன் சொன்னேன்னாவா, எதை பற்றி பேசுகிற அப்படின்னு கேட்க, நாம் 2 பேர் லவ் பண்ணுறோன்னு ஏன் சொன்னீங்க அந்த ஹெட்டுக்கிட்ட அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ ஜிமின் அப்படியே சைலண்ட்டாக எதுவுமே பேசாமல் உங்களே பார்க்க, நீங்களும் அவரே பார்க்குறீங்க ஆன்சருக்காக. ஆனால் அவர் உன்னோட கேள்விக்கு ஆன்சர் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னோட கேள்விக்கு ஆன்சர் பண்ண, எதுக்கு வகைன்னு இந்த மாதிரி பண்ண அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அப்படியே என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு தெரியும் நீ தானே அந்த ஸ்பை அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே ஷாக்காக அவரை பார்க்குறீங்க. தெரியும் நீ தானே, நீ வந்த முதல் நாள்லே நான் கண்டுபிடிச்சிட்டேன். சொல்ல எதுக்காக இந்த மாதிரி பண்ண, எதுக்காக என்கிட்ட ஸ்பையாக வேலை செஞ்ச, யாருக்காக இந்த வேலை செய்கிற அப்படின்னு கேட்க, தெரியாது அப்படிங்கிறீங்க. சரி இப்போ உனக்கு என்ன தான் பிளானு, இப்போ அடுத்து நீங்கள் என்ன தான் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓ இதை கண்டுபிடிக்க தான் என்னை கல்யாணம் பண்ணி இங்கே கூப்பிட்டு வந்தீங்களா, இது கூட உங்களோட மிஷனில் ஒன்றா அப்படின்னு கேட்க, சத்தியமாக கிடையாது, அது வேறு இது வேறு. ஆனால் இப்போ நீ என்னோடய ஒய்ஃபு, ஸோ உன்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டியது என் பொறுப்பு. சொல்லு அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அவங்க அப்படிங்க. தெரியாது அப்படிங்கிறீங்க. ஃபைன், நான் ஆல்ரெடி உன்னை பற்றி எல்லாமே விசாரிச்சிட்டேன். எதுக்காக நீ அவங்க கூட போய் சேர்ந்த? நீ யூனிவர்சிட்டியில் நல்லா படித்து மார்க் வாங்கின ஒரு பொண்ணு, ஆனால் எதுக்காக போயும் அதுவும் தேடி போயிட்டு அவங்கக்கிட்ட சேர்ந்த? நீயாக தான் போய் சேர்ந்துருக்க. உன்னை பற்றின எல்லா டீட்டெயிலும் என் ஃபிங்கர் டிப்ஸில் இருக்குது. நான் ஒரு வாரத்துக்கு மேலே வீட்டில் சும்மா இருந்தேன்னு நினைக்கிறியா? இதை பற்றி தான் நான் சர்ச் பண்ணிட்டுருந்தேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் ஷாக்காக அவரை பார்க்குறீங்க, நினச்சிருப்பீங்க ஏதோ அவருக்கு தெரியாதுன்னு. ஆனால் அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. நீங்களும் அவர் அப்படியே பார்த்துட்டே இருக்க. ஜிமினும் கேட்குறாரு, சொல்லு எதுக்காக நீ அங்கே போய் சேர்ந்த அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்னா எனக்கு சேரணும்னு தோணுச்சு சேர்ந்தேன் அப்படிம்பிங்க. சரி ஓகே, கண்டிப்பாக உனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை எங்ககிட்ட மாட்டினாலும் உன்னை கொன்றுவோம். அதே சமயம் எங்ககிட்ட நீ அவங்கள பற்றி உண்மையை சொன்னால் அவங்க உன்னை கொன்றுவாங்க. 2 பேத்தில் யாரோ ஒருத்தர்கிட்ட நீ சாக தான் போகிற. ஏன்னா ஏதோ ஒரு விஷயம் நடக்கத்தான் போகுது. சாவன்னு தெரிஞ்சும் எதுக்காக இதை பண்ண அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் பண்ணேன் சார் அப்படிம்பிங்க. அதுக்காகண்ணா அப்படின்னு ஜிமின் கேட்க, சாகிறதுக்காக அப்படிங்கிறீங்க. வாட் அப்படிங்கிறாரு. ஐநோ அண்ணா, உங்ககிட்ட மாட்டினா நீங்கள் என்னை கொன்றுவீங்க. ஒருவேளை உங்ககிட்ட உண்மையை சொல்லி உங்ககிட்டேருந்து தப்பிச்சா அவங்க என்னை கொன்றுவாங்க அப்படிங்க. தெரியும்ல, அதுவும் சும்மாலாம் உன்னை யாருமே கொல்ல மாட்டாங்க. கொடூரமாக தான் உன்னை டார்ச்சர் பண்ணி சாவடிப்பாங்க. நாங்களாக இருந்தாலும் அத்தான் பண்ணுவோம், அவனுங்களும் அத்தான் பண்ணுவானுங்க. தெரிஞ்சும் நீ எதுக்காக இப்படி பண்ண? அந்த ஒரு வாரம் நீ அனுபவிச்சிருப்பல்ல அப்படிங்கிறாரு. அது உங்களுக்கு தெரியுமா அப்போ என்ன அவங்க இந்த மாதிரி பண்ணதுன்னு கேட்க, அது தெரியாது. அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் தான் நான் ட்ரை பண்ணேன். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் அவங்க கண்டுபிடிப்பாங்கன்னு நான் நினைக்கல அப்படின்னு ஜெமின் சொல்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா அதான் சார் கொடூரமாக சாகணும்னு தோணுச்சு, அதுக்காக தான் அப்படிங்கிறீங்க. சைக்கோவாடி நீ என்ன பேசிகிட்டு இருக்கிற? எதுக்காக உனக்கு சாகணும்னு தோணுச்சு? நல்லா படித்த யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் மார்க் வாங்கின ஒரு பொண்ணு எதுக்காக இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்த அப்படின்னு கேட்குறாரு. நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு கொடூரமாக சாகணும்னு தோணுச்சு. எனக்கு சாகிற அளவுக்கு தைரியம் இல்லை, ஆனால் நான் சாகணும். அதனால தான் எப்படியும் இந்த மாதிரி நான் ஸ்பையாக வேலை செஞ்சால் யாரோ ஒருத்தர்கிட்ட சாகுவேன், அதுக்காக தான் அப்படிங்கிறீங்க. என் ரீசன் சொல்லு, எனக்கு ரீசன் தான் வேணும் அப்படின்னு கேட்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா சார் உங்ககிட்ட ரீசன் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. இப்போவும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் என்னை கொன்னாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. நீங்கள் விசாரணைங்கிற பேரில் அடித்து கஷ்டப்படுத்தி கொன்னாலும் நான் சந்தோஷமாக சாவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்க. அப்போது அதனால தான் அன்றைக்கி நீ வாயை திறக்காம இருந்தியா? அவங்க அத்தனை டைம் கேட்டுமே அப்படிங்கிறாரு. ஆமாம் அப்படிங்கிறீங்க.
இப்போ ஜிமின்க்கு நான் ஒரு வாரம் அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. என்ன கேட்டாலும் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க. எதனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுனீங்க அப்படின்னு தான் அவர் கேட்குறாரு. ஸோ அவங்கள பற்றி, அதாவது அந்த டீம் இருக்கானுங்கள்ல, அவனுங்கள பற்றி கேட்கல. நீ ஏன் இந்த முடிவு எடுத்த அப்படின்னு தான் கேட்குறாரு. ஸோ அதை கூட சொல்லவே மாட்டேங்கிறீங்க. ஆஃப்டர் 1 வீக் கழிச்சு ஜிமின் பார்த்தீங்கன்னா, எனக்கு சுத்தமாக பொறுமை இல்லை, என்னை மென்டல் ஆக்காத, தயவு செஞ்சு சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் நீ இன்னுமே சாகணும்னு முடிவு எடுக்கிற, எதுக்காக இன்னைக்கு இந்த சாப்பாட்டில் நீ மருந்து கலந்த அப்படின்னு கேட்க, ஏன்னா எனக்கு வாழை பிடிக்கல அப்படிங்கிறீங்க. அப்படியே ஓங்கி பலான்னு கணத்துலேயே ஒன்று கொடுக்குறாரு. அந்த சாப்பாட்டையும் தட்டி விடுறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்ன உங்கள் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, நீ பாட்டுக்கு செத்துட்டா அப்படிங்கிறாரா. நான் செத்த உங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் ஒரு ஸ்பை தானே அப்படிம்பீங்க. யார்டி சொன்னா, நீ எனக்கு இப்போ வைஃபு, உன்னை அந்த மாதிரி சாகலைனால விட முடியாது அப்படின்னு சொல்லுவாரா. என்ன அப்படின்னு கேட்குறீங்க. நான் சும்மா சொன்னேன்னு நினைக்கிறியா, எனக்கு நிஜமாவே ஒன்று பிடிச்சிருந்துச்சி, அதனால தான் நான் அப்படி சொன்னேன், நான் சும்மாலாம் சொல்லலை அப்படிம்பாரு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்க, நான் சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்னு தான் ஆசைப்பட்டேன், அதுக்காக தான் நீ ஸ்பைன்னு தெரிஞ்சு கூட இவ்வளோ விஷயங்கள் உனக்காக நான் கேதர் பண்ணேன். ஆனால் நீ என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற, அப்படி என்ன உன் பிரச்சனை, ஏன் சாகணும்னு இவ்வளோ சாவற, என்ன போட்டு சாகடிக்கிற அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா என்னோடய வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படிம்பீங்க. என்னடி பேசுகிற, என்னடி உனக்கு அர்த்தம் இல்லை, என்னன்னு சொல்லு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அப்படியே வந்துட்டு அவரை பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போகுது. என்ன அப்படின்னா, நீங்கள் அப்படியே ஜிமின் கிட்டே சொல்ல ஆரம்பிக்கிறீங்க, நான் ஸ்கூல் படிக்கும்போது எப்படி படித்தேன்னு தெரியுமா அப்படிங்கிறீங்க. எப்படி, நல்லா தான் படிச்சிருப்பேன் அப்படிங்கிறாரு. நல்லா தான் படித்தேன், ஆனால் அங்கே எல்லா டீச்சர்ஸும் என்னை ரொம்பவே கேவலமாக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்ல. ஏன் அப்படிங்கிறாரு. ஏன்னா என்னோடய பேரண்ட்ஸ் என் கூட இல்லை, அவங்க 2 பேருமே டிவோர்ஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு பக்கம் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. 2 பேரும் மாதம், இவங்க 1 மாதத்துக்கு அவங்க 1 மாதத்துக்கு எனக்கு பணம் தருவாங்க செலவுக்கு அப்படி நீங்கள் சொல்ல. அவர் அப்படியே அமைதியாக கேட்குறாரு. ஸோ நீங்கள் அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. என்ன இருக்குன்னா, நீங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதே அம்மா அப்பா செப்பரேட் ஆகிருப்பாங்க. இப்போது நீங்கள் ஸ்கூலுக்கு போனால் அங்கே இருக்கிற டீச்சர்ஸ், ஓகேவா, மற்றவங்க கிடையாது, டீச்சர்ஸு ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லிட்டு இவளோட அம்மா அப்படி, இவளோட அம்மா இப்படி, அப்பா இப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசுவாங்கள்ல. எல்லா டீச்சர்ஸும் அந்த மாதிரி கிடையாது. ஆனால் மோஸ்ட்லி இந்த மாதிரி டீச்சர்ஸ் கூட காசிப் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் தன்னோட ஸ்டூடெண்ட்டு அப்படிங்கிறது கூட யோசிக்காமல் இவங்க இந்த மாதிரி பேசுவாங்க. அது மாதிரி தான் உங்களையும் பேசிகிட்டே இருக்க, அது ஒரு மாதிரி உங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகியிருந்திருக்கும். என் அம்மா அப்பா அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை தேடிக்கிட்டாங்க, அதுக்காக இவங்க ஏன் என்ன மட்டமாக பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. அப்போது நீங்கள் ஒரு நாளைக்கு தப்பாக ஏதாவது சம் போட்டிங்க, தப்பாக ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா கூட உன்னோட அம்மா அப்பா புத்தி தானே உனக்கு வரும், நீ எப்படி கரெக்டாக உருப்படியாக வாழ போகிற அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. இதே மாதிரி தான் ஒரு வழியாக ஸ்கூலில் பாஸ் பண்ணி ஃபைனலாக காலேஜ் போயிடலாம். கண்டிப்பாக இங்கே யாருக்கும் நம்மளை தெரியாதுன்னு நினச்சி போயிருப்பீங்க. ஆனால் அங்கேயும் பார்த்திங்கன்னா உங்களோட அம்மா அப்பா தானே ஃபீஸ் கட்டணும், அவங்கள பற்றின விஷயம் எல்லாத்துக்கும் பரவி இருக்கும். ஸோ எல்லோரும் சும்மாவே சொல்ல தேவையில்லை, இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சா, ரொம்ப ஒரு மாதிரி மட்டம் தட்டி பேசுறது அப்படி இப்படின்னு போயிருக்கும். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட காலேஜ் டேஸில் நீங்களும் சாராவும் ஒன்றா படிச்சிருந்துருப்பீங்க. அப்போது சாராவை பார்த்தீங்கன்னா ஒரு பையன் புள்ளி பண்ணியிருந்திருப்பான். அதனால் நீங்கள் அவளை காப்பாற்றுக்காக அவனை அடிச்சிருப்பீங்க. ஆனால் அவனை பார்த்தீங்கன்னா போயிட்டு இந்த பொண்ணு என்கிட்ட தப்பாக நடந்துக்கான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க ரொம்பவே நேமை ஃபுல்லாகவே டேமேஜ் பண்ணியிருப்பாங்க. எல்லோரும் உங்களை பார்க்குறவங்க எல்லாருமே இவக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி பசங்களாம் ஒதுங்கி போகிறது, பொண்ணுங்கள்லாம் கேவலமாக பேசுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டார்ச்சராக இருந்திருக்கும். உங்களுக்கு எப்படா இந்த காலேஜை முடித்து வெளில வருவாங்கிற மாதிரி அந்த ஃபீலை கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட 3 வருஷம் அத்தனையும் தாங்கிட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க. சரி ஓகே வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போகிற இடத்துலையும் கூட எப்படி தான் இந்த மாதிரி விஷயங்கள் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னே தெரியல. இந்த பொண்ணு காலேஜில் ஒரு பையனை அப்யூஸ் பண்ண ட்ரை பண்ணா தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுக்கு மேலே நம்ம இந்த வாழ்க்கை வாழணுமா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் ஜாபையும் குவைட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் சும்மா ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வீட்டில் இருந்திருப்பீங்க. அப்போ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பார்க்க அது சும்மா தெரியாமல் கிளிக் பண்ண அங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லிங்க் இருக்கும், அதுக்குள்ளே இருக்கிறதுக்கோ போகிறீங்க. அப்படி போகும்போது உங்களுக்கு சடனாக ஏதோ ஒரு கால் வந்துட்டு கனெக்ட் ஆகுது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு காதில் வச்சு கேட்க அவங்க பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ யாரோ நீங்கள் ஒட்டு கேட்குறீங்க தானே அப்படின்னு கேட்க, யார் நீங்கள், நான் ஒட்டெல்லாம் கேட்கல, அது சடனாக கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அப்போ அவனை பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி ஒரு தீவிரவாத கும்பலை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்ல உங்களுக்கு டக்குன்னு என்ன தோணுதுன்னா என்னையும் சேர்த்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. அவனை பார்த்தீங்கன்னா வெளியே சொன்ன உன்னை கொன்றுவேன் அப்படின்னு இருப்பான். ஆனால் நீங்கள் என்னையும் சேர்த்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருப்பீங்க. உன்னையா, உன்னை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவன் கேட்க,
நான் வேணா உங்களுக்கு என்ன வேணாலும் செய்கிறேன், ஆனால் என்னை சேர்த்துக்கோங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு வேளை எங்கே மாட்டினாலும் கண்டிப்பாக சாவு நிச்சயம்னு சொல்லிட்டு. நீங்கள் சாக எவ்வளோ ட்ரை பண்ணி கூட பயமாக இருந்திருக்கும். அட்லீஸ்ட் இப்படியாவது செத்துடலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி முடிவு எடுத்திருப்பீங்க. அப்போது அவனும் ஓகே, நீ இந்த மிலிட்ரி இருக்குல்ல அந்த கேம்பில் எங்களுக்கு ஸ்பை வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, நான் எப்படி மிலிட்ரிக்கு போக முடியும்னு கேட்குறீங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ போயிட்டு கரெக்டாக எங்களுக்கு வேலை மட்டும் பார்த்து கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஜிமின் கிட்ட சொல்ல அவரால் நம்பவே முடியல. அப்போது இந்த சொசைட்டி தான் ஒருத்தங்களை இந்த அளவுக்கு கொடூரமாக மாற்றுதா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அப்போ நீ தான் என் ஃப்ரெண்டோட சாவுக்கு காரணமாக ஏன் அப்படிங்கிறாரு. சத்தியமாக இல்லை அப்படிங்கிறீங்க. என்ன சொல்கிற அப்படின்னு அவர் கேட்க, ஆக்சுவலாக அன்றைக்கி நான் அவரை காப்பாற்ற தான் ட்ரை பண்ணேன். ஸோ நான் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அவரை என்னால் அன்றைக்கி காப்பாற்ற முடியல. அவருக்கு நான் எவ்வளவோ மெசேஜ் பண்ணேன், அங்கே இருக்காதீங்க போயிடுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் அந்த மெசேஜ் எதுவுமே பார்க்கல போல இருக்குது. அதனால அந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் அழுகுறீங்க. ஸோ ஜிமின் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்கள்கிட்ட ஹக் பண்ணிக்க, நீங்களும் அவர்கிட்ட ஹக் பண்ணிட்டு, நான் அவரை கொல்லணும்னு நல்லா நினைக்கல, நான் சாகணும்னு தான் நினச்சேன். இது நான் நினச்சதை விட ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு கை காலெலாம் இப்போ தான் நடுங்குது. அத்தனை அடி வாங்கி கூட நடுங்கியிருக்காது. ஸோ இப்போ தான் உங்களுக்கு அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ஜாக்கை பார்த்துருப்பீங்கள, அதெல்லாம் நினச்சி அழுதுட்டு இருக்கிறீங்க. ஜிமின் உங்களை ஃபுல்லாக வந்துட்டு கன்சோல் பண்ணுறாரு. ஆஃப்டர் தட் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்டுக்கு தெரிய வந்துடும். ஸோ அந்த ஹெட்டும் வந்துட்டு ரொம்ப நல்ல மனுஷன், அவரும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாரு. அப்போது உங்ககிட்ட சரி அந்த டீம் எல்லாம் எங்கே இருக்காங்க சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்க, ஜிமின் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சார், அவகிட்ட எதுவும் கேட்காதீங்க, எனக்கு அவள் கூட வாழணும்னு ஆசையாக இருக்குது, அவங்கக்கிட்ட இவளை சாகடிக்க கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லவும், இல்லை ஜிமின், நான் இதே மாதிரி இருந்தேன்னா கண்டிப்பாக இன்னும் எல்லாத்தையும் அவங்க கொல்ல ட்ரை பண்ணுவாங்க. ஜாக்கண்ணாக்கு நடந்தது திரும்ப உங்களுக்கு நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு, சார் நான் வரேன், அவங்களுக்கு நான் தான் இப்போது மொத்த டீட்டெயிலும் கொடுக்கணும், நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்புறீங்க. ஜிமின் வந்துட்டு வேணாம் அப்படின்னு சொல்ல, ஜிமினா நான் கண்டிப்பாக வருவேன், ஒரு வேளை வரலனாலும் கூட நான் சந்தோஷமாக தான் சாவேன், ஏன்னா எனக்காக யாருமே இல்லைன்னு நினச்சி ஒவ்வொரு நைட்டும் நான் அழுதுருக்கேன். ஆனால் இப்போ எனக்கு அந்த ஃபீல் கிடையாது, நீங்கள் இருக்கீங்கல்ல, நான் செத்தா அழுவீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அழுக, அவர் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட ஹக் பண்ணிட்டு விட மாட்டாரு. நீங்களும் அந்த ஹக்கை பிரேக் பண்ணிட்டு அவரோட கணத்தில் ஒரு கிஸ் பண்ணிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. உங்களையும் அந்த ஹெட்டு வந்துட்டு மனசே இல்லாமல் தான் கொண்டு போய் விடுறாரு. இப்போ நீங்கள் வந்துட்டு லீவில் இங்கேருந்து கிளம்புற அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்புவீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த டீம் இருக்கானுங்கள, ஸோ அந்த தீவிரவாத கும்பல் அங்கக்கிட்ட போய்ட்டு எல்லா டீட்டெயிலும் கொடுக்கணும். ஸோ நீங்கள் கொடுக்குற எல்லா டீட்டெயிலும் தப்பான டீட்டெயில் தான், அது தெரிஞ்சுனா கண்டிப்பாக கொண்டுருவானுங்க. ஸோ ஜிமின் பார்த்தீங்கன்னா உண்மையான டீட்டெயிலையே கொடு, நீ தப்பாக எதுவும் பண்ணாத, ஓகேவா, அவனுங்க கண்டிப்பாக இங்கே வருவானுங்க, நான் பார்த்துக்கிறேன், நீ சேஃபாக இருந்தேன்னா போதும் அப்படிங்கிறாரு. நீங்களும் சரி சரின்னு சொல்லிட்டு போயிருப்பீங்க. அவனுங்களும் பரவாயில்லையே வந்துட்டியா, எப்படி எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணிட்டியா, எங்கே போய்ட்டு எங்கே அட்டாக் பண்ணுறது அப்படின்னு கேட்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா பொய்யான தகவலை கொடுத்துட்றீங்க. ஸோ உண்மையான தகவல் வந்துட்டு ஆல்ரெடி அவனுங்களும் சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் பொய்யான ஒரு டீட்டெயிலை கொடுக்கவும் அவனுங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. அப்படின்னா எங்களையே நீ ஸ்பை வேலை பார்க்க இங்கே வந்திருக்கியா அப்படின்னு கேட்க, நீங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே திட்டுன்னு முழிக்கிறீங்க. அப்போது அவனை பார்த்தீங்கன்னா சடனாக உங்களை ஷூட் பண்ணதுக்கு வரும்போது டக்குன்னு அவனோட கையாரையும் ஷூட் பண்ணிடுவாங்க. யாருன்னு பார்த்தா ஜிமின் அந்த ஹெட் எல்லோரும் அங்கே வந்திருப்பாங்க. நீங்கள் ஷாக்காக பார்க்குறீங்க, இவங்க எப்படிங்க வந்தாங்க அப்படின்ட்டு. நீங்கள் ஜிமினா இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி தள்ளி விட பார்க்க, அவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அந்த இடத்துல சண்டை போட்டிருக்காரு. எல்லாருக்கும் பயங்கரமான சண்டை. வெறும் ஒரு 4 பேர் 5 பேர்லாம் அந்த டீம் கிடையாது, கிட்டத்தட்ட 50 பேர் இருக்கானுங்க. அந்த போலீஸ் அந்த இவங்களாம் இருப்பாங்களா மிலிட்ரி, அவங்களும் ஒரு 60-70 பேர் வந்திருக்காங்க. எல்லோரும் உங்களை வந்துட்டு ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஜிமினுக்கு நல்லாவே உங்களுக்கு தெரியும் நீங்கள் கண்டிப்பாக இவங்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு பொய்யான தகவலை கொடுப்பீங்கன்னு. ஸோ ஒரு வழியாக நீங்கள் அதே மாதிரி தான் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவங்களும் உங்களை ஃபாலோ பண்ணி வந்தது நல்லதாக போச்சு. இப்போ நிறையா சண்டைலாம் நடக்குது. அப்போது அந்த வில்லன் இருக்கா இல்லையா, அவன் பார்த்தீங்கன்னா ஜிமினை ஷூட் பண்ணுறதுக்காக ஷூட் பண்ணுறான். அப்போது டக்குன்னு ஜிமின் அந்த பக்கம் சண்டை போட்டுக்கும் போது அவரோட கையில் அந்த புல்லட் பட்டுரும். அதை பார்த்துட்டு உங்களுக்கு செம்மையாக பயமாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் திரும்பி பார்க்குறீங்க, இன்னொருத்த அந்த AK-47 மாதிரி ஒரு பெரிய கன் இருக்குல்ல, அதை வச்சு ஜிமினை ஷூட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. நீங்கள் டக்குன்னு ஓடி போயிட்டு அவன் ஷூட் பண்ணும்போது ஜிமினுக்கு முன்னாடி விழுந்துருவீங்க. எல்லா ட்ராமாலும் வரமாட்டான். ஜிமினுக்கு பதிலாக நீங்கள் அந்த புல்லட்டை வாங்கிப்பீங்க. அதே இடத்துல அப்படியே நீங்கள் மயங்கி விழுந்துட இப்போது ஒரு மாதிரி அரை மயக்கத்தில் கிடக்குறீங்க. அப்போது மற்ற மிலிட்ரி ஆஃபீஸர் எல்லாமே அவனுங்களை ஷூட் பண்ணி ஒரு வழியாக அந்த ஹெட்டை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. அப்போ ஜிமின் அப்படியே உங்களை மடியில் வச்சுக்கிட்டு என் கண்ண மொழி அப்படிங்க, நீங்கள் அவரோட கணத்தை அப்படியே பிடிச்சிட்டு, நான் தான் சொன்னேன்ல உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்னு, நான் என் வாக்கை காப்பாற்றிட்டேன்ல, அப்புறம் நான் சொன்னேன்ல
நான் செத்தாலும் சந்தோஷமாக தான் சாவேன்னு. ஏன்னா நீ இப்போ அழுகுறல்ல, எனக்காக அழுக நீ இருக்கல்லன்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடுறீங்க. ஜிமின்னா அவங்கள டைட்டாக ஹக் பண்ணிட்டு பயங்கரமாக கதறிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே நான் ஒரு 5 வருஷம் பாஸ் ஆகுது. அப்போது ஜிமின் வந்துட்டு மிலிட்ரி கேம்பில் எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த ஹெட்டு பார்த்தீங்கன்னா, ஜிமின் என்ன பண்ணுற இங்கே அப்படின்னு கேட்க, எனக்கு லீவ் வேணும் சார் அப்படிங்கிறாரு. முன்னெல்லாம் லீவே கேட்காத மனுஷன் இப்போது வேறு வாரம் லீவ் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெட்டு கேட்க, என்ன பண்ணுறது சார், நான் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறாரு. அவர் ஒரு மாதிரி சரி ஓகே போயிட்டு வா அப்படின்னு சொல்ல, இப்போது ஜிமின் பார்த்தீங்கன்னா நேராக ஒரு கல்லறைக்கு தான் வராரு. அப்படியே அந்த கல்லறையில் நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சுட்டு அப்படியே அந்த கல்லறையில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருக்கா. இப்போ அந்த பக்கம் இருந்து அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம். அவரும் திரும்பி பார்த்தா சிம் தான். சிம் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க, ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சத்தம். ஹே வயன், 2 பேர் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அண்ணா அப்படின்ட்டு இன்னொரு சத்தம். திரும்பி பார்த்தா சாரா. ஏய் எல்லாரும் இங்கே என்ன பண்ணுறீங்க மொத்த குடும்பமா அப்படிங்கிறாரு. ஏன் அண்ணா நீ மட்டும்தான் என் அண்ணாவோட நினைவு நாளை ஞாபகம் வச்சிருப்பியா, நாங்கள்லாம் மறந்துடுவோன்னு நினச்சியா அப்படின்னு சொல்லிட்டு சாரா கேட்குறா. ஸோ அவரும் வந்துட்டு அப்படி இல்லைடா அப்படின்னு சொல்ல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லோரும் பார்த்தீங்கன்னா அங்கே ஜாக்கோட சமாதி இருக்கும் இல்லையா, அந்த கல்லறைக்கு தான் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சுட்டு அவனுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் அது இதுன்னு கொண்டு போய் அங்கே வச்சுட்டு இப்போ அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்புறீங்க. அப்போது ஜிமினும், சாரா என்னை மன்னிச்சிக்கோ, நான் அவனை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பரவாயில்லண்ணா நீ இருக்கல்ல, நீ பத்திரமா எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மாப்பிள்ளைங்க அப்படின்னு கேட்குறாரு. அவருக்கு இந்த மாதிரி கலரெல்லாம் பயமா, சுடுகாட்டுக்குள்ளெல்லாம் வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எங்கடா அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அங்கே நேராக போனால் அந்த பக்கம் கார்கிட்ட அப்படியே கால் மேலே காலை போட்டு கார் மேலே ஏறி உட்காந்துருக்காரு. ஏய் ஹலோ அப்படின்னு சொல்லி கூப்பிட, என்ன அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் மட்டும் தான் வருது. ஏன் இப்படி வந்து கல்லறைக்கெல்லாம் மரியாதை செலுத்த மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வாயிலேருந்து சத்தம் மட்டும்தான், கையை மட்டும் ஆட்டுறாரு முடியாதுன்னு. என்ன இது உன் புருஷன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்க, நான் என்ன பண்ணுறது, நீ பார்த்து கட்டி வச்ச ஆள் தானே, நான் என்ன பண்ணிட்டோம், நீ மட்டும் இவ்வளோ தைரியமாக இருக்கா, அவர் மட்டும் பாரு இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்போது நீங்கள் எல்லோரும் அப்படி போய் அந்த கார்கிட்ட நிற்க எல்லோரும் கையை கட்டிகிட்டு இருக்க. சிம் பார்த்தீங்கன்னா அந்த கார் மேலே ஏறி, நானே குழந்தை போகிறேன் உங்களுக்கு என்ன பயம் சொல்லுங்க அங்கிள் அப்படிங்கிறான். டேய் நீ போவடா, உன் அப்பா அந்த மாதிரி, ஆனால் நான் போக மாட்டேன், ஏன்னா என் அப்பா அந்த மாதிரி, எனக்கு பயமாக்குது, அந்த ஜாக்கு பையன் திடீர்னு வந்து என்னை பேயா பிடிச்சிட்டா நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாரு. அப்போது சாரா பார்த்தீங்கன்னா, ஹோபா அவர் என் அண்ணா அப்படிங்க, நீ வாய மூடு, உனக்கு தான் அண்ணா, எனக்கு அவன் பேய் ஆவி அப்படிங்கிறாரு. ஸோ இந்த மாதிரி தான் இவருக்கு இந்த மாதிரி பயந்து பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஜிமின் வந்துட்டு கையை பிடிச்சி தரத்தாருன்னு உள்ளே இழுத்துட்டு போக, இங்கே ஹோபினா கதறிட்டு அப்படி கையை பிடிங்கி விட்டுட்டு ஓடி போய் காருக்குள்ளே ஓடி உட்காந்துக்குவார். ஸோ ஹோபி இந்த மாதிரி பயந்துட்டு ஓடுறதை பார்த்துட்டு உங்களோட அத்தை சாரா நீங்கள் ஜிமின்னு சொல்லிட்டு எல்லோரும் சிரிச்சிட்டு இருப்பீங்க. அப்போது இவங்க எல்லோரும் வந்துட்டு கிளம்பிடுறாங்க. சாரா ஒழுங்காக வண்டியில் ஏறு, இல்லைன்னா வண்டி உண்மையில ஏற்றிடுவேன்னு சொல்லிட்டு ஹோபி மிரட்ட, தோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிளம்பிடுறா. உங்களோட அம்மா சாரா ஹோபி 3 பேர் கிளம்பிடுவாங்க. நீங்கள் ஜிமின் 3 பேர் தான் இருக்கீங்க. அப்போது சிம் பார்த்தீங்கன்னா நானும் வரேன் பாட்டி கூட போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க கூட கிளம்பி போயிடுறான். அப்போ நீங்களும் ஜிமின் மட்டும் நிற்கிறீங்க, நாமளும் போயிருக்கலாம்ல அப்படிங்க. ஏய் நானே ஒரு நாள் தான் வரேன் லீவில், அப்போது அவங்க கூட போய் என்ன பண்ணுறது, வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. எங்கே சுடுகாட்டுக்கா அப்படிங்கிறீங்க. ஏய் அவன் என்னோடய ஃப்ரெண்டு, நம்மளை பாதுகாத்துக்குவான் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் நீங்கள் வேணால் நம்புங்க அப்படின்னு, ஆனால் எனக்கும் ஹோபி அண்ணா மாதிரி செம பயமாக இருக்குது, இங்கே நிற்கவா நான் போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க. அப்போ ஜெமினும் வந்துட்டு ஏன் அப்படிங்கிறாரு. என்ன அப்படிங்க, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போது கரெக்டாக அந்த இடத்துல திரும்ப போன கார் வந்துடுது. இவனுங்க வேறு எதுக்கு வந்தானுங்கன்னு சொல்லிட்டு ஜிமின் பார்த்தீங்கன்னா கிஸ் பண்ணறதுக்காக கிட்ட வந்திருப்பாரா. ஸோ இவங்க காரை கொண்டு வந்து நிறுத்த, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சிம் அழுகிறான், இருந்தாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க. அப்போது சிம் அப்படியே டேடின்னு கூட்டிகிட்டு ஓடி வந்துட்டு இருக்கிறான். அப்படியே ஒரு மாதிரி நிலத்தெல்லாம் ஒரு மாதிரி உதவி சொல்லிட்டு ஓடி வந்துட்டு இருக்கான். இது எனக்கு எப்படி சொல்கிறது, இது என்னை சந்தோஷப்பட்டு பிறந்துச்சா இல்லை என்னை தொல்லை பண்ண பிறந்துச்சானே தெரியல, கரெக்டாக வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவனும் வந்துடுறான். ஸோ நீங்கள் அப்படியே அவனை தூக்கிக்க, ஜிமினா அவனை அப்படியே வாங்கிக்கிறாரு. அப்போது ஜிமின் மூஞ்சியை பார்த்துட்டு, டேடி என்னாச்சு, ஏன் அப்செட்டாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கா. அதுவா, உன் டேடி அம்மாவுக்கு ஒன்று கொடுக்கலான்னு இருந்தேன், ஆனால் அதுக்குள்ளே நீ வந்துட்ட அப்படிங்க. அப்படியா, அதை எனக்கு கொடுங்க, நான் அம்மாவுக்கு கொடுத்துட்றேங்கிறான். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பார்த்தீங்கன்னா சிம்மோட கணத்தில் கியூட்டாக ஒரு கிஸ் பண்ண, இதுவா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் கொடு அப்படின்னு சொல்லவும், மம்மி இங்கே வான்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட நீங்களும் போய்ட்டு அவன்கிட்ட கண்ணத்தை காட்ட சிம் பார்த்தீங்கன்னா நல்லா க்யூட்டாக அழகாக கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான்.
ஓகே டியர். ஸோ ஜிம் இப்படி அழகாக உங்களுக்கு கிஸ் பண்ணிகிட்டே இருக்கட்டும். இந்த ஒன் ஷாட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் கண்ணமொழிக்கெல்லாம் சொல்ல மாட்டேன், குழந்தை தானே கொடுக்குறான், ஸோ நான் தள்ள பண்ண மாட்டேன். ஓகே, ஹாப்பி எண்டிங்கா ஒரு ஃபேமிலியாக, அதாவது 2 ஃபேமிலியாக இந்த ஒன் ஷாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், வேறு என்ன, அவ்வளோதான் டியர். ஸோ ஹாப்பி எண்டிங், டாட்டா பாய் பாய் சாராங்க. ஸ்டோரி பிடிச்சிருக்கா? ஆமாம், ஒன்று கேட்கணும் டியர். நீங்கள் பயந்துட்டீங்க தானே, அந்த புல்லட் வந்துட்டு அப்படியே உங்களுக்கு பட்டிருக்கும். ஸோ நீங்கள் புல்லட்டை வாங்கியிருப்பீங்க. அதுக்கப்புறம் ஜிமின் வந்துட்டு 5 வருஷம் கழித்து சமாதிக்கு போனாங்கன்னு சொன்னதுமே நீங்கள் வந்துட்டு போச்சு என்னதான் கொண்டுட்டா நம்ம சமாதிக்கு தான் நினச்சிங்களா என்ன? ஆக்சுவலாக நான் அந்த மாதிரி தான் ஸ்டோரியை கொண்டு போகணுன்னு நினச்சேன். ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு வேறு இந்த ஒயின் கேரக்டர் போட்டு தள்ளணும்னு ரொம்ப வருஷமாக ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் என்றைக்குமே வந்துட்டு ஹாப்பி எண்டிங் தான் கேட்குறீங்க. நானும் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன், கண்டிப்பாக ஹாப்பி எண்டிங்காக தான் விடுவேன், ஸ்டோரியை வந்துட்டு முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட டியர்ஸ் வந்துட்டு ஸ்டோரி பார்த்துட்டு போகும்போது சேடாக போகக்கூடாது, அவங்க சந்தோஷமாக போகணும்னு சொல்லிட்டு என்னன்னா 95% என் மூலையில் நல்ல எண்ணம் இருந்தாலும் 5% அந்த ஒயின் கேரக்டரை கொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி என் மூளையை அடிச்சுக்கிட்டே இருக்குது ஏதோ ஒரு புழு. நான் என்ன பண்ணுறது, உங்களுக்கு வேறு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன்னா அந்த ப்ராமிஸை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நான் ஸ்டோரியை வந்துட்டு இப்படி கொடுத்துருக்கேன். பட் நான் இப்பயும் ப்ராமிஸ் பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு ஹாப்பி எண்டிங்காக தான் கொடுப்பேன். முடிஞ்ச வரைக்கும் இல்லை, என்றைக்குமே ஹாப்பி எண்டிங்காக தான் கொடுப்பேன். ஏன்னா நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும், அவ்வளோதான் எனக்கு வேணும். ஸோ உங்களுக்கு ஒரு குட்டி ஷாக்காவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் பேரே சொல்லாமல் அவர் கல்லறைக்கு போகிறாருன்னு சொன்னேன். மேபி நீங்கள் எத்தனை பேர் பயந்து நினச்சிங்கன்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக என்ன சீன் வேணால் வரட்டும் டியர், நீங்கள் நம்பி கடைசி வரைக்கும் ஒன் ஷாட் என்னோட ஸ்டோரி எல்லாமே நீங்கள் கேட்கலாம். ஏன்னா நான் என்றைக்கும் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பலை. ஓகே, கடைசியாக முடிக்கும் போது ஹாப்பி எண்டிங்காக தான் முடிப்பேன். டாட்டா. ஸோ நீங்கள் என்னை நம்பி என்னோடய கையை பிடிச்சி என் கூடையே வரலாம், உங்களை கைவிடவே மாட்டேன். ஓகே, டடா.